ஓகே. இந்த இனிய காலை பொழுது, இந்த இனிமையான நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். என்னுடைய ஐயமுட்டின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த இனிய காலை பொழுதுல எங்களுடைய மீளாய்வு 97, 98வது வாரங்களுக்கான மீளாய்வு. வளமை போல அதிபர்கள் உங்களுடைய உன்னதமான சேவையை நாங்கள் மதிக்கிறோம். உங்களுடைய சேவையூடாக எங்களுடைய ஐயமுட்டின் எங்களுடைய மாணவர்களுக்கு அந்த பலன்கள் நேரடியாக கிடைக்கிறதுல உங்களுடைய பங்கு, உங்களுடைய ஆசிரியர்களுடைய பங்கு, எங்களுடைய பெற்றோருடைய பங்கு, நாங்கள் அதை மதிக்கிறோம். அதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இன்று எங்களுடைய இந்த தலைப்பு உண்மையில இன்றைக்கு 2 விதமான முக்கியமான விடயங்களை பற்றி கதைக்க போறோம். ஒன்று, எங்களுடைய பாடசாலைகள் இருந்து படித்த மாணவர்கள், எங்களுடைய கல்வி செயல்பாடு கடந்த 10 வருடங்களுக்கு மேலாகிறது. அந்த விதத்துல இன்று நான் நினைக்கிறேன், எங்கள்கிட்ட ஓலவல் எடுத்த பிள்ளைகள், நாங்கள் கோவிட் நேரம் உதவி செய்த பிள்ளைகள், அதுக்கு முதல்ல இருந்து தொடங்கின பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு ஏலவல் முடிச்சு யூனிவர்சிட்டிக்கு போற நிலையில இருப்பினும், அந்த விதத்துல எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான பல பாடசாலைகள் இருந்து நேரடியாக எனக்கு கால் பண்ணியே சொல்லியிருந்துச்சு அதிபர் மேர். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏனென்றா பல பாடசாலைகள்ல மாணவர்கள் முதல் தரம் விஞ்ஞான கணித ஸ்டெம்மை நோக்கின பயணத்துல கொஞ்சம் வெற்றி அடைத்திருக்கிறோம். ஆனால் இலங்கையின் வரலாற்றிலேயே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதலாவதா இருக்கிறதே எங்களை பொறுத்தவரை மன்னார், முல்லைத்தீவு, வடமானத்து, கிழக்கு மானம், பிறகு மலையம் எல்லாம் பெரும் பல யூனிவர்சிட்டியை ஃபில் பண்ணாலும் இலங்கையின் அவரேஜ் என்று பாத்தீங்கன்னா நாங்கள் 50% மாணவர்கள் கலையை நோக்கி போகிறார்கள். அதுல போறதுல ஒன்றுமில்லை. ஆனா அவர்களுக்கு இந்த ஒரு நாங்கள் இன்னும் பல முயற்சிகளை செய்து விஞ்ஞானத்தை நோக்கி, கணித விஞ்ஞான பிரிவுகளை நோக்கி மாணவர்களை அனுப்பும் போது எங்களுடைய கிராமங்கள், எங்களுடைய பாடசாலைகள்ல தொடர்ச்சியாக திறமையான ஆசிரியர்களை உருவாக்கலாம். அந்த விதத்திலே எங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து முயற்சிப்போம். இப்போ நம்பிக்கை தான் எங்களுடைய இந்த ஐயமுற்றினுடைய குறிக்கோளை. அந்த விதத்துல சகல அதிபர்கள் ஆசிரியர்களுக்கும் அதில் உழைத்த அனைவருக்கும் வாழ்த்துகள். அடுத்தது எங்களுடைய ஐயமுற்றின் செயல்பாடு நாங்கள் இன்றைக்கு மிகவும் சிறப்பாக, சுமூகமாக, ஸ்மூத்தாக, எந்த விதமான சவால்களே எங்களால் எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அதிபர்கள் தயாராக இருக்கிறீங்க. எங்களுடைய பாடசாலைகள் எல்லாம் அந்த சவால்களை தாங்களாகவே சமாளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த இடங்கள்ல நாங்கள் மிகவும் கவனமா இருக்கணும். எந்த விதத்திலும் ஐயமுற்றின் செயல்பாடினூடாக மாணவர்களுக்கு உணவை கொடுக்கிறோம் என்பதற்காக பெற்றோரினுடைய பங்களிப்பு என்பது சமூக உணர்வோட வர வேண்டியது ஒன்றே ஒழிய எந்த விதமான நாங்கள் போஸ்ட் பண்ணி ஒரு ஐயமுற்றின் செயல்பாடை தொடரக்கூடாது. என்னென்று சொன்னா இது மக்களினுடைய மனதில, பெற்றோரினுடைய மனதில, மாணவர்களுடைய மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடு. இப்ப நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க நாங்க ஒரு சமூகத்தில் இருக்கிற ஆட்களை நாங்கள் மனநோக வைப்பதும் கூடாது. அப்ப உண்மையில அந்த அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளை குழப்படி விட்டா நீங்கள் 2 விதமா அப்ரோச் பண்ணலாம். தடி எடுத்து அடிச்சும் திருத்தலாம், அன்பு மூலமாகவும் திருத்தலாம். அப்ப உண்மையில நாங்கள் பார்க்கறது அந்த அன்பான பாதையைத்தான். அது தடி எடுத்து அடிச்ச காலங்கள் எல்லாம் நாங்கள் படிச்ச காலம். அதே மாதிரி நாங்க சமூகத்தை எங்களோட இணைக்கோணமாக இருந்தால் சமூகத்தின் வகிபாகம் என்பது உணர்வு பூர்வமான வகிபாகம். அது எங்களுடைய செயல்பாட்டினுடைய திறமையின் அடிப்படையில் தான் அவர்களுடைய வகிபாகம் இருக்கு. எங்களுடைய செயல்பாடுகள் முன்மாதிரியாகவும் அதில் இருக்கிற அந்த செயல்பாட்டினுடைய பயனாளிகள் அந்த பெற்றோருடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் திரும்பவும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி மூலம் அவருடைய மனதில் பதிப்பதன் மூலம்தான் நாங்கள் இந்த வெற்றி அடையலாம். ஆகவே நான் தொடர்ச்சியாகவும் தாழ்மையாகவும் நானும் ரூபனும் உங்கள் எல்லாட்டையும் கேட்கிறது, எந்த விதமான காசு பரிமாற்றமோ பண பரிமாற்றமோ எங்களுடைய பாடசாலைகளில் இருக்கக்கூடாது. ஒன்று. 2வது, பெற்றோர்களை நாங்கள் ஊக்குவித்தல் மூலம் பயனாளிகள் அவர்களுடைய குடும்பங்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் என்பதை இதில் நாங்கள் வலியுறுத்துவதன் மூலம் அவர்களுடைய செயல்பாடுகளை உச்சமாக்குவது. ஆகவே இதுல
இது வந்து மிகவும் சவால். அதுல ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்படியான ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு போகும்போது பலத்த சவால்கள். அந்த சவால்களை நாங்கள் கவனமாகவும் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் எங்களுடைய பக்கம் நிற்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான செயல்பாடை நாங்கள் செய்து காட்டிக் கொண்டு போய்க்க அதுல வெற்றி அடையலாம் என்ற என்னுடைய நம்பிக்கை. ரூபன் ஒரு பாடசாலையாக கலைக்கும் போது நாங்கள் அதை பற்றி மேலும் விளக்கமா பார்ப்போம். இதை விட முக்கியமாக நாங்கள் உங்களுடைய இந்த ஒத்துழைப்பின் மூலமாகவும் ஐயமுற்றின் செயல்பாடு கடவுள் இறைவனுடைய ஆசியினாலும் நாங்கள் 100வது வாரத்தை வெகு விரைவில் அண்மித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த 100வது வாரம் என்பது ஐயமுற்றினுடைய கொண்டாட்டம் இல்லை, உண்மையில சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை மாணவர்களுடைய செயல்பாடு மூலமாக அவருடைய மனதில பதிப்பது. அப்ப உண்மையில ஒரு சமூகத்துல அந்த சமூகத்தை நாங்கள் கையேந்துகின்ற சமூகத்திலிருந்து கை கொடுக்கும் சமூகம் மாற்றும் போது ஐயமுற்றின் செயல்பாடுகளுடைய வகிபாகம், ஐயமுற்றினுடைய பங்கு, பாடசாலைகளில் மாணவர்களுடைய மன வளர்ச்சி, பெற்றோர்களுடைய பங்களிப்பு போன்ற சிறந்த தொடிப்பொருள்களை உள்வாங்கி ஐயமுற்றின் வாரத்தை நீங்களே டிசைன் பண்ணலாம். நாங்கள் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மாதிரி சொல்லல, இப்படித்தான் செய்யுங்கன்னு சொல்லி. ஆனா நீங்களும் உங்களுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. பாடசாலைகளில் சிரமதானம் என்று ஒரு நாளை உருவாக்குவதா அல்லது பாடசாலைகள் பெற்றோர்களுடைய ஒரு வீடுகளாக மாற்றுவதா என்கின்றதா நீங்க செயல்பாடு. அப்ப உண்மையில நாங்கள் எவ்வளவு தூரம் பெற்றோரை பாடசாலைக்கு வர வைக்கிறோமோ மாணவர்களுக்கு இந்த ஐயமூட்டும் செயல்பாடு என்பது சும்மா ஒரு சாப்பாடை கொடுத்ததோட முடியக்கூடாது. மாணவருடைய மனதில ஒரு சிறந்த மாணவர்கள் தலைவர்களை நாளைய சமூகத்தின் தலைவர்களை உருவாக்குகின்ற செயல்பாடு என்பதை நாங்கள் உணர்த்தவர். பெற்றோர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துல இந்த செயல்பாடு மூலமாக தங்களுடைய தொழில்களுக்கு போய் தங்களால மாணவருடைய கல்வி வளர்ச்சியையும் பரவலா பார்க்கக்கூடிய இருக்கும் சம நேரத்தில். இப்படியான நல்ல எண்ணக்கருக்களை உருவாக்கி மாணவர்களுக்கு இடையான ஒரு பேச்சு போட்டி, ஒரு கட்டுரை போட்டி, அல்லது ஒரு கவிதை போட்டி, அல்லது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் அதை பற்றின ஒரு வேரம், அதுல வந்து இப்ப ஔவையாரை பற்றி எழுதுறது இல்லை. இதுல முக்கியம் ஔவையாரனுடைய கருத்துகளுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு பொருள் வடிவம் கொடுத்து இன்றைக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறோம். அப்ப அந்த செயல் வடிவம் என்பதைத்தான் நீங்கள் தொடிப்பொருளாக மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய கருத்துகளும் உங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் உண்மையில வரவேற்கிறோம். என்ற உங்களுக்கு எங்களை விட பாடசாலையில நீங்கள் இப்படியான போட்டிகள் செய்து உங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பாடசாலையும் உங்களுடைய செய்தியை மிகவும் தெளிவாகவும் வெளிச்சமாக கொண்டுவரீர்களாண்டா அது வந்து எங்களுடைய சமூகத்துல ஒரு பதிவாக இருக்கும். மற்றது பாடசாலைகள்ல பெற்றோர்களுக்கு இடையில இது ஒரு பதிவாக மாற்றப்படும். இது என்னுடைய 3 இன்றைக்கு தலையங்கம். அப்ப இதுல இருந்து நான் இனி உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்குவோம். அதுக்கு முதல் எங்களுடைய வழமை போல் இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக ரூபன் ஒவ்வொரு பாடசாலையோட நேரடியாக கண்ட பிறகு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி இந்த வாரத்தை எவ்வாறு வாரமாக எந்த வாரத்தை நாங்கள் செலக்ட் பண்றோம், எப்படி செய்யறோம் என்பதை பற்றி கதை. நன்றி அனைவருக்கும். மேலும் ரூபன் உங்கள்கிட்ட. நன்றி முரளி அண்ணா. மீண்டும் ஒரு கால பொழுதில் இணைந்திருக்கின்ற மதிப்புக்குரிய அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் எஸ்டிசி உறுப்பினர் இருந்தவர் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் உண்மையில் ஒரு நீண்ட பயணத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலப்பகுதி என்றது மிகவும் நீண்ட ஒரு காலப்பகுதி. நாங்கள் 100 வாரங்களை அன்பிக்கின்றோம் என்ன ஒரு 4 வாரத்தில் என்று சொன்னால் நாங்கள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியை நாங்கள் சற்று மறந்து விட்டோம். நாங்கள் ஆரம்பித்த காலப்பகுதி மிகவும் ஒரு கடினமான காலப்பகுதி. அன்றிலிருந்து இன்று வரை பல வழிகளிலும் நாங்கள் நேர்த்தியாக திட்டத்தை முன்னகர்த்தி இன்றைக்கு ஒரு சிறமையான முறையில் ஒரு மாதிரி திட்டமாக நாங்கள் இதை முன்கொண்டிருக்கிறோம். அது உண்மையில நாங்கள் செய்யலை, நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு நிர்வாக ரீதியில் ஒரு பங்களிப்பு செய்திருக்கின்றோம். அப்போ பெரிய ஒரு பங்குதாரர் 98 விதமான பெருமைக்குரியவர்கள் நீங்கள். அந்த 2 வித பெருமையை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். உண்மையிலே நாங்கள் இந்த திட்டத்தை சரியாக அமுல்படுத்தி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி நடைமுறையில் அதை காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு உணவு வழங்கல் நாங்கள் ஒரு மாணவனுடைய உணவு வழங்கல் செலவு எங்களால் இவ்வளவு 10 ரூபாய்க்கு கீழே கொண்டு வர முடியும், ஒரு சிறிய 20 ரூபாய்க்குள்ள வச்சிருக்க முடியும் என்ற நாங்கள் புள்ளிவர ரீதியில் நிரூபிச்சிருக்கிறோம். அதான் நான் திருப்பியும் சொல்கிறோம், இந்த புள்ளிவரம்ன்றது உணவுக்கு நாங்கள் கணக்கு பார்ப்பதில்லை, எங்களுடைய செயற்பாட்டை விளக்கங்களை புள்ளிவரங்கள்லாம் வெளிப்படுத்தும் துல்லியமாக. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலம்தான் நாங்கள் சில விஷயங்களை வந்து வெளியில கொண்டுடலாம். அந்த அடிப்படையில் தான் புள்ளிவரங்களை நாங்கள் மிகவும் இறுக்கமாக கவனமாக பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் அனுப்பின புள்ளிவரங்கள் அடிப்படையில்
பெரும்பாலும் அநேகமான பள்ளிக்கூடங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள், நன்றி. சில இதில் ஆரம்பத்திலே சொல்கிறேன், கடந்த 2 வாரம் ஒரு சீரற்ற வாரமாகத்தான் இருந்தது. ஆரம்பத்தில் முதல் வாரத்தில் 3 தினங்கள் விடுமுறையாகவும், 2வது வாரத்தில் திங்கட்கிழமை விடுமுறையாகவும் இருந்தபடியால் உணவு வழங்கல் செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்ட நாள் தான் நடைபெற்றிருந்தது. அதிலும் சில பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிப்ப சில இடர்பாடு இருந்தபடியால் சில பாடசாலைகள் அந்த உணவு திட்டத்தை செயற்படுத்தவில்லை. ஆகவே இந்த கடந்த 2 வாரம் ஒரு பூரணமான வாரம் அல்ல, ஒரு குறையான செயற்பாடு இருந்தாலும் கூட எங்களுடைய கணக்குகள் செயற்பாட்டுக்காக நாங்கள் இந்த வாரத்தை முழுமைப்படுத்தப்பட்ட 2 வாரங்களாக கணக்கியல் அறிக்கையை பெற்றிருக்கின்றோம். அப்போ கடந்த வாரம் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த வாரத்தினுடைய செயற்பாடுகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். மாணவர்கள் எண்ணிக்கையாக இருக்கலாம், விவரங்களாக இருக்கலாம், மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருந்துக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் வழங்கின கணக்கீட்டின் அடிப்படையில் நான் புள்ளிவரத்தோட வாரன். இந்த காலப்பகுதியில் இந்த 2 வாரம் குறைந்த அளவு, அதாவது பாடசாலை நடைபெற்ற நாட்கள் அளவு 5 நாட்கள், அதிலேயும் சில பாடசாலை முழுமையாக வழங்கவில்லை, சில பாடசாலை 1 நாள் 2 நாள் வழங்கி இருக்கிறீர்கள். அப்படி பலரப்பட்ட இருந்தபடியால் இந்த உணவு வழங்கப்பட்ட மாணவற்ற எண்ணிக்கை, வழங்கப்பட்ட உணவுகளின் எண்ணிக்கை 10,861. கடந்த காலத்தில் 19,000 கிட்டத்தட்ட 20,000 கிட்ட போனாங்க. சரி, அரைவாசியாக இப்போ குறைஞ்சிருக்கு என்ற காரணம் வழங்கப்பட்ட நாட்கள் குறைஞ்சிருந்தபடியால். அப்போ உணவு வழங்கல் பயன்பெற்ற மாணவர்கள் அல்லது வழங்கப்பட்ட உணவுகளின் எண்ணிக்கை 10,861. அதிலும் சிறப்பான விவரம், ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு மிகவும் சிறப்பாக தொடர்ந்து பேணுறீங்கள். ₹9.48, அதாவது சிங்கிள் டிஜிட்டிலே வச்சிருக்கிறோம். அப்போ ₹9.48 ஒரு மாணவனுக்கான சராசரி உணவு வழங்க செலவு, ஐயமுட்டனுடைய சராசரி செலவு. மொத்தமான எண்ணிக்கை 10,861. இந்த புள்ளிவரத்தை நாங்கள் மேலும் கொஞ்சம் இலகுபடுத்துகிறதா, முதலாவது எல்லாருக்கும் நன்றி. ஒரு பாடசாலை, புதிய பாடசாலை பரிச்சாத்தல் இருக்கிறபடியா நாங்கள் அதை உள்வாங்கவில்லை. அந்த ஒரு பாடசாலை தவிர்ந்த ஏனைய பாடசாலைகள் யாவும் உங்களுடைய மொத்தமான செலவை நீங்கள் ₹20 கீழே வச்சிருக்கிறீர்கள். அதுக்கு சிறப்பான பாராட்டுக்கள். தரப்பட்ட புள்ளிவரங்களை நாங்கள் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். 10லிருந்து ₹20 ஒரு கேட்டகரியாகவும், 10லிருந்து ₹15 ஒரு கேட்டகரியாகவும், 0லிருந்து 10 3 கட்டமாக பிரிக்கிறோம். அது மேல் ரேஞ்ச் ₹15க்கும் ₹20க்கும் இடப்பட்ட செலவில் வீச்சில் இருக்கிற பாடசாலை என்ற பெர்சன்டேஜ் 14.81, அதாவது 14.81% பாடசாலைகள் மாத்திரம் உச்ச இல்லையான்னு நாங்கள் கருதுகிறோம். அது நடைமுறையில் நீங்கள் உங்களோட சாத்தியத்தில் பார்க்க மிகவும் லோ ப்ரைஸ். ஆனால் எங்களை பொறுத்த கணக்கீட்டில் நாங்கள் பார்க்குறோம் உச்ச இல்லை. 15க்கும் 20க்கும் இடையில் இருக்கிற பாடசாலையோட பெர்சன்டேஜ் 14.81%. 2வது கேட்டகரி 10க்கும் 15க்கும் விடப்பட்டது மிடில் ரேஞ்ச். இந்த மிடில் ₹10க்கும் ₹15க்கும் விடப்பட்ட சராசரி செலவு அடிப்படையில் இருக்கிற ஸ்கூலின் பெர்சன்டேஜ் 33.33, 33.33%. 33.33% மிடில் ரேஞ்சில் இருக்குது. 0க்கும் ₹10க்கும் இடையில இருக்கிற, அதாவது உச்சமான எங்களோட டார்கெட் ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடம் 51.86, 51.86. அப்போ நாங்கள் மோஸ்ட்லி ஓவர் % அரைவாசியை தாண்டிட்டோம். 50%, 51.86% பெரிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். அப்போ 51% பாடசாலையோட செலவு கட்டுப்பாடு இப்போ எவரேஜா 10க்கு கீழே வந்திருக்கின்றது. மிடில் 33%, டாப் ரேஞ்சில் 14%. அந்த 14% இலகுவாக கீழே கொண்டுடலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த 51% இருக்கிற பாடத்தை தொடர்ந்து தக்க வைக்கணும். அப்போ வளர்ச்சின்றது சீராக இருக்கணும், தளம்பல் போக்கு இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த புள்ளிவரங்கள் திருப்திகரமாக இருக்கின்றது. அனுப்பி வச்ச ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் ஐயமுட்டின் சார்பில் மனந்திருந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, ஒவ்வொரு பாடசாலையில் விரைவாக போவோம் என்றால் நாங்கள் வேறு திட்டங்களை பற்றி கலைக்க வேண்டி இருக்கிறதால இதில் குறிப்பாக ஆரம்பத்திலே ஒரு விவரத்தை நாங்கள் போட்டுக்கொண்டு போவோம். இந்த முரளின்னு சொன்ன மாதிரி ஐயமுட்டு திட்டம்ன்றது ஒரு வெளிப்படைத்தன்மையோடையும் ஒரு இறுக்கமான நிதி நிர்வாக செயற்பாட்டோடையும் பயணிக்கின்ற ஒரு செயற்பாடு. அதனுடைய தான் நாங்கள் 100 வாரங்களுக்கும் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறோம். இந்த பாடசாலை நிதி குற்றச்சாட்டுகளோ, உணவு வழங்கலில் ஏற்பட்ட சுகாதார பிரச்சனைகளோ, சமூக பிரச்சனைகளோ இல்லாத வகையில் நாங்கள் மிகவும் நேர்த்தியாக போகிறோம்னா எங்களுக்குள்ள சரியான ஒரு பாதை இருக்குது, திட்டமிடல் இருக்குது, ஒரு சரியாக நாங்கள் எங்களை வழிப்படுத்தி கொண்டு போகிறோம். அப்போ எந்த இடத்துலையும் திட்டத்தில் தளம்பல் போக்கு இருக்கையில் அது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். சில விடயங்கள் நாங்கள் கடக்கின்ற பாதைகள் கடினமாகத்தான் இருக்கும், சில செயற்பாடுகள் மிக இறுக்கமாகத்தான் இருக்கும். அதை கடக்கின்ற பொழுதுதான் இலகுவாக பயணங்களை அமைச்சுக்கொள்ள முடியும். அப்போ கடினமுடான பாதையை கடந்து தான் எங்களோட பயணங்கள் போகிறபடியத்தான் நாங்கள் மற்றவருக்கு வித்தியாசமாக இருக்கின்றோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு பாடசாலைகளும் ஒரு தனித்துவமான பாடசாலை.
அதுலேயும் குறிப்பாக முரளியன்னு சொன்ன மாதிரி இந்த 100வது வாரம் என்றது ஒரு விழிப்புணர்வு வாரம். இது எங்களை நாங்கள் பாராட்டிக் கொள்றதை தவிர்த்து இது ஒரு விழிப்புணர்வு. எங்களோட திட்டத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் சாதிச்சிருக்கின்றோம், செய்திருக்கின்றோம், நடைமுறையில் அமுல்படுத்தி காட்டியிருக்கின்றோம். இதை மற்றவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தலாம். எங்களோட பாடசாலை ஆரம்பிக்க எங்களோட பாடசாலை 80,000 இருந்தது. சில பாடசாலை 100 ரூபாய் இருந்தது செலவு. இன்றைக்கு நாங்கள் 10 ரூபாய்க்குள்ள செய்கிறோம். என்ன செய்தோம், எப்படி அடைஞ்சோம்னா நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உயரிய நிலையில இருக்கிறீங்க. அதான் இந்த இதெல்லாம் விழிப்புணர்வு வாரம் மட்டும் தான் சொல்கிறோம். இது வெற்றி விழாவும் இல்லை, பாராட்டு நிகழ்வும் இல்லை, எங்களை நாங்கள் வாழ்த்திக் கொள்கிற செயற்பாடும் இல்லை. இது மற்றவர்களுக்கு எங்களோட கருத்துக்களை பகிர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த 2 வாரம், 99, 100வது வாரம் ஒரு விழிப்புணர்வு வாரம். எங்களோட தளத்தில் பார்த்தீங்கன்னா அன்னளவு 800 பேர் இருக்கீங்க. அந்த 800 பேரும் பதிவுகள் போடுறையில் நாங்கள் நிர்வாகியில் சில பதிவுகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். எங்களோட செயற்பாட்டை மட்டும்தான் பார்த்துக்கொண்டு இந்த 2 வருஷம் எங்களோட குரூப்பில் எத்தனையோ பெரிய கல்வி அதிகாரிகள் மாதிரி இருக்கீங்க, கல்வியலாளர் இருக்கீங்க, சமூகவாதி இருக்கீங்க, வேறு அமைப்பு சார்ந்தால் இருக்கீங்க, எல்லாரும் எங்களை கவனித்து கொண்டு தான் இருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு தரம் உன்னிப்பாக கவனித்து எங்களோட செயற்பாட்டை நிர்வாக செயற்பாடாக இருக்கலாம், ஒழுங்கமைப்பாக இருக்கலாம், எங்களோட கட்டுப்பாடுகளாக இருக்கலாம், நாங்களோட செய்கிற ஒவ்வொரு சமூக விளைவுகளையும் அவர்கள் வேறு வழிகளில் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாமல் எங்களோட செயற்பாடுகளை மற்றவர்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நாங்கள் இந்த இறுதி வாரத்தை மிகவும் ஒரு விழிப்புணர்வோட ஒரு செய்தியை சமூகத்துக்கு கொடுக்குற அளவிலையும் இந்த நிகழ்வை நடத்துவோம். அடுத்த கட்டம் இதை குறிக்கா போவோம் கணக்கறிக்கைக்குள்ள. நான் மேலுக்கு இந்த கூடின ரேஞ்சிலேருந்து குறைஞ்ச ரேஞ்சுக்கு வாரன். இதில் முதலாவது கருங்காலிக்குளம் GTMS அவர்கள் மேலே நிலைமைகள் இருக்க இருந்தாலும் கூட சிறப்பாக செயற்பட்டிருக்கிறார்கள். 426 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 19 ரூபாய் ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 7,731 ரூபாய், 26%. கையிருப்பு காணாது. அப்போ சிறிய மீள்நிரப்போடு ஒன்று அனுப்பி வைப்போம். கருங்காலிக்குளம் பாடசாலை ஆசிரியர் பயணம் கொண்டு போய் கொண்டிருக்கார், கதைக்க முடியாண்டு போட்டவர். சார் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேடம் நினைச்சிருக்கிறீங்களா? ஓகே, நீங்க அப்படி ஓகே, நீங்க ரோல் பண்ணி கேட்டுக்கொண்டுருங்க சார், பிரச்சனை இல்லையா? உங்களோட பாடசாலை இசு ஒன்றும் இல்லை. நீங்க இதே மாதிரி அந்த எல்லையை வந்து மேலே கொண்டு போகாமல் கவனமா பார்த்து கொண்டு போங்க சார். சரிதானே? ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நீங்க அன்மியூட் பண்ணுங்க பஸ்ஸில் வரக்கூடிய. ஓகே, நன்றி. அடுத்தது கண்டி கலைமகள். இது மாறி மாறி போவோமா? இது முதலாவது பாடசாலை வந்து அதிகூடின செலவெடுத்த பாடசாலை 19 ரூபா. இது இருக்கு. அது குறைஞ்ச செலவுக்குள்ள வருவோம், கீழே இருந்து போவோம் மாறி மாறி. அடுத்து மாங்குளம் மகாவித்தியாலயம். இந்த பாடசாலையில் 362 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 0, அதாவது முழுமையாக 100% சமூக பங்களிப்பு. தற்பொழுதைய கையிருப்பு அந்த கணக்கறிக்கிற ஒரு மாற்றம் எனக்கு கேட்போம். அவருடைய கணக்கறிக்கையின்படி 27,150 காட்டப்படுகின்றது. அதனால் அந்த ஒரு 10,000 ரூபா ஒரு இசோன் ஏற்கனவே கலைச்சினாங்க, அதை மறுக்கா தெளிவுபடுத்தணும். அது தெளிவுபடுத்தப்பட்டால் 17,000 இல்லை 27,000. போதிய கையிருப்பு இருக்கிறபடியால் மீள் நிரப்பீடு வழங்கப்பட தேவையில்லை. மாங்குளம் பாடசாலை சார்பில் யார் நினைஞ்சிருக்கிறீங்க? சாரா, அதிபரா, டீச்சரா? கோவலன் சார் இருக்கிறீங்களா? ஓகே, கோவலன் சார், உங்கள்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்க போறோம். முதலாவது விஷயம், திடீரென உங்களோட பாடசாலையில பெரிய ஒரு தொய்வு நிலை இருந்து இந்த திட்டம் ஒரு பெரிய தளம்பல்ல இருந்து ஒரு எஜ்ஜுக்கு போனது, திட்டத்தை கொண்டு போறதா விடுறதான்ற பெரிய ஒரு இக்கடலாம் திட்டத்தை நாங்கள் திருப்பி உள்ளே கொண்டு வந்து மீளமைச்சினாங்க. கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு ஒரு குறிக்கப்பட்ட 4-8 வாரத்துக்குள்ள நீங்க அந்த பூச்சிய நிலையை அடைஞ்சிருக்கிறீங்க. ஆனா உங்களோட பாடசாலை வழங்கப்படுற உணவுகள் ஒரு மிகவும் தரமான முழு நிறை உணவா போய் கொண்டிருக்குது. என்னண்டு உங்களால இப்ப இந்த குறுகிய காலத்துல இந்த திட்டத்துல இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பூச்சியமா கொண்டு வந்து வச்சு தக்க வைக்க முடிஞ்சது? பெற்றோர் பங்களிப்பு கூடுதலாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அவர்களை கொண்டு வந்தது தெரியணும். பெற்றோர்களை கொண்டு வந்தது ஆறபடியா அவர்களை கொண்டு வந்து இதனுடைய பிரச்சனை இல்லை. அவர்கள் இந்த டைன் ரோல் போட்டிருக்கிறோம். அந்த டைன் ரோலின் படி அந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்து தெரியணும். ஓகே, ரெண்டாவது கேள்வி, பெற்றோர் கொண்டாந்து தெரியலண்டா பிள்ளைகள் கொண்டு வர இல்லையா? அந்த இதன்படி கூட்ட தீர்மானத்தின்படி சில ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் அந்த குறிப்பிட்ட பிள்ளைகளை நாங்கள் போட்டுக்கிறோம். அந்த பிள்ளைகள் இதன்படி பெற்றோராக கொண்டு வந்தது. பெற்றோர் என்ன தரவணுமாட்டா நீங்க தீர்மானிக்கிறீங்களா, பெற்றோரா கொண்டு வந்துறீங்க? நாங்கள் தீர்மானிச்சு நாங்கள் என்னென்ன இதுகள் கொண்டு வந்தது ஆறது நல்லதுண்டு. அதை விட உங்களோட இயலுமைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து தாங்க.
அப்ப எந்த சந்தர்ப்பத்துல நீங்கள் பெற்றோரை எங்கேயும் வற்புறுத்தல தானே சார் இவ்வளவு சாமான் தர வேணும் இந்நாள் கட்டாயம் கொண்டு வரணும்ன்ற ஒரு செயற்பாடு வற்புறுத்தல் ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? இல்ல அப்படி கட்டுப்பாடு இல்ல. அவன் இயலுமைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து தரலாம். கேட்கல சார். அவன் இயலுமைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து தரலாம். அப்ப உண்மையில வந்து சில நேரத்துல ஒரு பெற்றோருக்கு அன்றைக்கு தர முடியான்னு சொன்னா என்ன நடக்கும் சார்? அப்படியான சந்தர்ப்பம் பெரிய இல்ல. லாஸ்டுக்காக நான் திருப்பி இந்த அன்மியூட் பண்ணுங்க ஒரு ஆள். ஓகே சார் மற்ற ரைட் ஓகே. அப்ப 100% பெற்றோர்கிட்ட பூரண பங்களிப்பு தொடர்ச்சியா கிடைச்சி கொண்டு இருக்குது. பெற்றோர் சமையல் கடமைக்கு ஒழுங்கா வரீனியா சார்? எங்களுடைய அந்த வேறு ஒரு ஆளுத்தானே நாங்கள் போட்டு செய்கிறோம். ஓகே. அப்ப வேறையோட போட்டு செய்ய அவருக்கான கொடுப்பனவள் எப்படி செய்யறீங்க? அது பெற்றோரான் செய்யணும். அதுக்கும் பாடசாலைக்கும் தொடர்பில்லை. அதுக்கும் பாடசாலைக்கும் தொடர்பில்லை. ஓகே சரி நல்ல விஷயம் நன்றி. நான் திருப்பி நான் தெளிவுபடுத்துறேன் என்னென்னா 2 விஷயம் இதில் நான் தெளிவுபடுத்த போகிறோம். ஒன்று வந்து எக்காரணம் கொண்டும் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஐயமூட்டும் உணவு திட்டத்தில் பொருட்களோ பெற்றோர்களே நாங்கள் வற்புறுத்த மாட்டோம். பெற்றோர் சமூகம் தாங்களாக உணர்ந்து சுயமாக தங்களோட பிள்ளைகள் தங்களோட பாடசாலை என்ற செயற்பாட்டில் மாத்திரம் பங்களிக்கப்பட வேண்டும். நீங்கள் தயவு செய்து இந்த பெற்றோரையும் என்ன நாங்கள் வந்து நாங்கள் உதவி ஐயமூட்டுன்னு சொல்ல நாங்களும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து கை கொடுக்கிற சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்போம்னா எண்ணக்கரு. அப்ப இதை வந்து இன்னொரு அழுத்தமாக நாங்கள் சமூகத்தின் மேல பிரயோகிக்கப்படக்கூடாது. அல்ல கவனமா இருங்கன்னா நாங்கள் உதவி செய்கிறோம்ன்றதுக்காக இன்னொரு சமூகத்தை நாங்கள் அழுத்தங்களை பிரயோகிக்க கூடாது. உண்மையில ஒவ்வொருவரும் தங்களால முடிஞ்ச இயலுமானவற்றை சமூகத்துக்கு செய்யணும்ன்றா எங்களுடைய அடிப்படை இணக்கரு. அதை மறக்காதீங்கோ. பிள்ளைகள்கிட்ட நீங்க அதாவது பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்தாமல் ஒரு ஊக்குவிப்போட தெளிவுபடுத்தலோ பிள்ளைகள் பெற்றோர் சுயமாக செய்கிற அளவுக்கு அவை மனதிலேயே மாற்ற வேணும். அவைக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வரணும். அதை கவனமா பாருங்க. 2வது திருப்பி சொல்றோம், எக்காரணம் கொண்டும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த நிலையிலும் கூட ஐயமூட்டும் செயற்பாடு சம்பந்தமாக நிதி 1% கூட பாடசாலையின் ஆசிரியர்கள் எஸ்டிசி அதிபர் ஏதோ ஒரு வழியில பாடசாலைக்குள்ள நிதி கொடுக்கல் வாங்கல் இடம்பெறக்கூடாது. அல்ல மிகவும் இப்ப இந்த மாங்குளம் பாடசாலையில பெற்றோர் வந்து ஒரு தினசரி வேலைக்கு ஒரு குறிக்கப்பட்டதுக்கு போறதால அவைக்கு அந்த நாள்ல லீவ் எடுத்து வரையிலாண்டபடியால் அவை சமூகத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும் என்ற நோக்கம் அவை அந்த சமூக பணிக்காக அந்த சமூகத்துல அவரால் வேலை செய்ய முடியாத ஒரு இந்த போர்ல பாதிக்கப்பட்ட ஒரு ஆளை வந்து அவர் சமையலுக்கு கொடுத்து அவருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கினா தங்களோட பங்களிப்பை செய்யணும். இந்த பங்களிப்பு கூட ஐயமூட்டு கூட செய்யப்படவில்லை. நாங்க ஐயமூட்டத்தை ஊக்குவிக்கல. இது எங்களது நோக்கம் இல்லை. இது சமூகம் செய்கிற பணி. இந்த பணி வந்து சமூக மட்டத்துல மட்டும்தான் செய்யப்பட வேண்டும் ஒழிய எக்காரணம் கொண்டும் பாடசாலையின் நிர்வாகத்துக்கு போகக்கூடாது. அதெல்லாம் கவனமா இருங்க. சார் உங்களுக்கு தான் பொருந்துமா? முடியல இதுல நன்றி கோலன் சார், உங்களுடைய கருத்துகளுக்கு நாங்க நன்றி. இந்த முயற்சிக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சியும் நீங்கள் பாடசாலையில எங்கள் ஐயமுட்டு செயற்பாடு செய்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் உண்மையில நன்றி கடமைப்பட்டவராக இருக்கிறோம். ஒன்றே இதுல என்னன்னா உண்மையில நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் அரசாங்கத்தினுடைய சர்க்குலர்ஸ் அல்ல. இப்ப உங்களுக்கு தெரியும், கல்வி வலயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சர்க்குலர் வந்தா அந்த செயற்பாடு நீங்க கட்டாயம் செய்யத்தான் வேணும். ஆனா எங்களை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு சமூகத்தின் ஒரு புரிந்துணர்வுடன் செய்யப்படுகின்ற சமூகத்துல மாணவர்கள்லாம் இதுல பயனாளிகளும் பாடசாலை அந்த செயற்பாடுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம். இப்ப இந்த இடத்துல நாங்கள் எந்த ஒரு பெற்றோர் பெற்றோர் இப்ப நீங்கள் ஒரு பெற்றோரு கூட உழைப்புல கஷ்டம் இருக்கும், வீட்டுல வாழ்வாதார பிரச்சனை இருக்கும். ஆனா அதே நேரத்துல அவற்றை பிள்ளை படிக்கணும் என்று விரும்புவேன். ஆனபடியா நாங்கள் எந்த பெற்றோரையும் நாங்கள் வற்புறுத்த கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளை இருக்கிற எந்த பெற்றோரும் தங்களுடைய சொந்த பிள்ளைக்கு உணவை கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஒரு குருவி கூட ஒரு புழுவை எடுத்துக்கொண்டு போய் மரத்துல இருக்கிற தண்டை குருவி கூட்டுல உடனே கொடுத்துட்டு தான் வருது. அதோட கருத்து என்னன்னா, அந்த செய்தி வந்து பிள்ளைகள் பெற்றோர்னால் பார்க்கப்பட வேணும் உணவுன்ற விஷயத்துல. ஆனா எங்களால வற்புறுத்த இயலாது என்பதுதான் இதுல அந்த பொட்டம் லைன். அதான் ரூபனும் சொல்றாரு. சார், அந்த எங்கேயாவது ஒரு ஆசிரியரோ உங்களுடைய கண்காணிப்பு கீழே எந்த ஒரு பெற்றோரும் வற்புறுத்தப்படவில்லை என்பதை நீங்கள் கட்டாயம் அதை நீங்கள் உண்மையில ஒரு விதத்துல நீங்கள் மேக் ஷோ பண்ணணும். ஏனென்றா அப்படி ஒரு செயல்பாடு அங்க நடக்கவில்லை என்பது அதிபருக்கு வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு சொன்னா எந்த ஒரு பெற்றோரும் நாளை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஐயமுட்டும் செயல்பாட்டுக்காக எங்களை ஒரு பாடசாலை வற்புறுத்தியது என்று.
அந்த விடயத்துல மிகவும் கவனமாக கையாளுங்கோ. அதே நேரத்துல எங்களுக்கு விளங்குது உங்களுடைய எண்ணம் இந்த பிள்ளைகளுக்கு உணவை கொடுப்பதுல அது சரியான முறையில செய்தா கொடுக்கலாம் என்று. ஆனா பெற்றோருடைய பங்களிப்பை வற்புறுத்தாது அதுக்குள்ள அவர்களை நீங்கள் ஒரு இயல்பாக மாற்றி எடுக்கிறது வேற விஷயம் என்பது என்னுடைய கருத்து. கண்டினியூ பண்ணுவோம் நன்றி முரளி அண்ணா, நன்றி சார். இப்ப உங்களோட கருத்துக்கள் விளங்க, உங்களோட கருத்து ஓகே சார், நீங்க வடிவா செய்கிறீங்க. ஏன்டா நாளைக்கு உங்களை நோக்கியும் ஒரு குற்றச்சாட்டுகளோ பிரச்சனைகளோ உங்களுக்கும் பெறக்கூடாதுன்றத நாங்கள் கவனமா இருக்கிறோம். ஏன்டா நாங்கள் யாராவது பெற்றோர் இதை பிள்ளையாக இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. மற்ற சமூகம் தாங்களா உணர வேணும். சமூகம் தாங்களா உணர மட்டும் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வராது. வற்புறுத்துறது கஷ்டம். ஆனா உண்மையில சமூகம் தாங்களா உணர்ந்து தங்கட பிள்ளைகள் உண்மையில மாங்குளம் போர்ல பாதிக்கப்பட்டு இன்றைக்கு புத்துவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற பாடசாலை, நீங்கள் எல்லாம் நீண்ட போய் சேவை செய்கிறீங்க. அப்ப உங்களோட சேவைகள் சரியா மதிக்கப்பட வேண்டும். மற்றது ஐயமூட்டன் என்றது நாங்கள் தனித்துவமாக பயணிக்கிற ஒரு பாடசாலை அமைப்பு. அப்ப எங்களுக்கு சில கட்டுப்பாடுகளோட நாங்கள் பயணிக்க வேணும். ஏனென்றால் நாங்கள் வெளியிலிருந்து இயங்குறபடியால் நாங்கள் கல்வி அதிகாரி மாற்ற கட்டுப்பாட்டு கீழையும் செயற்பட வேண்டியிருக்கிறது தான் சொல்றோம். இது எல்லாருக்கும் பொதுவானது. மாங்குளத்து கண்டில் எல்லா பாடசாலையும் பல கவனம். எந்த சந்தர்ப்பத்திலையும் யாரையும் வற்புறுத்தாதீங்க. இவ்வளவு கட்டாயம் கொண்டு வரணும்னு சொல்லி வற்புறுத்த வேண்டாம். ஆனா ஊக்குவிச்சு எடுங்கோ. ஆனா நாங்க சொல்றது என்ன சொன்னா சந்தர்ப்பங்களை யூஸ் பண்ணுங்க, கட்டாயப்படுத்தாமல் செய்யுங்க. அவ்வளவுதானே? ஓகே, நன்றி சார். கலைக்கணுமா? கொஞ்சம் வசதியான பேரண்ட்ஸ் 10 கிலோ பேக் அப்படியே கொண்டு வருவினோம். ஆமா, சில பேர் என்ன பண்ணால் அதை அப்படியே ஈடு செய்யக்கூடிய இருக்கும். ஆமா, அது பிரச்சனை. ஆமா, அது இருக்கும். மற்றது இப்ப நாங்கள் பையன் முடிஞ்ச இப்படி செய்து கொண்டிருக்கிறார். மற்ற சில பெனிஃபிட்டுகளும் எங்களுக்கு இருக்குது. என்னென்னா இப்ப தேசிய மட்ட விளையாட்டு போட்டிக்கு 8 மாணவர்கள் போகிறார்கள். அது பங்களிப்பு கிடைச்சது, அதுக்கு நன்றி. அதை விட இந்த பல்கலைக்கழக அனுமதி பெற்று புள்ளிகள் கிடைத்து இருக்கிறது. அதுல கடந்த வருஷம் 2 மாணவர்கள் தான் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் இந்த வருஷம் 8 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அதுக்காக ஐயா மட்டும் நிறுவனத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். உண்மையில சார், நீங்கள் ஆளுமுள்ள அதிபர். உங்களால நீங்க நிர்வாக பொறுப்பா நாளைக்கு வரைக்கும் நீங்கள் பெருமைக்கும் நீங்கள் தான் சொந்தக்காரர். வர பிரச்சனையும் நீங்களாம் எதிர்நோக்கணும். அப்ப ரெண்டும் உங்களோட தான் இருக்கிறபடியா நாங்கள் உங்களுக்கு உங்கள் சார்பான பாதுகாப்பை தர வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நாளைக்கு இந்த பாடசாலையிலேயோ இந்த ஒரு பாடசாலையிலேயோ ஒரு பிரச்சனை வந்தால் அது எங்களையும் பாதிக்கும், அது எங்களுக்கும் கூடாது. அப்ப நாங்கள் அதுக்கு தான் சில தெளிவுபடுத்தலை செய்கிறோம். நன்றி சார், நன்றி. இணைஞ்சு பயணிப்போம் சார். ஓகே, அடுத்த பள்ளிக்கூடம் முரளி என்ன குயிக்கா போக மாட்டேன். மற்ற விஷயம் கதைக்கிறபடியா இல்ல புள்ளி வரத்தை நான் ரீட் பண்ணி கொண்டு போகட்டா? கருத்து இருந்தா மட்டும் எடுத்துக்கொண்டு ஏன்னாண்டா அப்புறம் மற்ற விஷயம் கதைக்க போயிடும். ஓகே, அடுத்து நான் ஒவ்வொரு பள்ளிக்கூடமா வாஜி கொண்டு போறேன். நான் தேவை இருந்தா மட்டும் அந்த பள்ளிக்கூடம் கதையுங்க. அடுத்து நாங்கள் வேற விஷயத்தை பற்றி கதைக்க வேண்டி இருக்கிறதால அடுத்தது கண்டி கலைமகள் 247 மாணவர்கள். சராசரி ஒரு மாணவருக்கான செலவு 16 ரூபா 80%. தற்பொழுதைய கையிருப்பு 5490 ரூபா. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். கண்டி கிளம்பல சொல்லணுமா? இல்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நன்றி சார். ஓகே, அடுத்தது பதுல தெல்பத்த சின்ன பள்ளிக்கூடம் 82 மாணவர்கள். 16 ரூபா ஒரு மாணவருக்கான சராசரி செலவு. 7330 ரூபா கையில இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட போதிய கையிருப்பு இருக்கிறபடியா மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்பட மாட்டாது. பதுல தெல்பத்த ஏதாவது சொல்ல இருக்கா? பதுல தெல்பத்த இருக்கிறீங்களா? ஏதாவது இருந்தா கையெழுத்துங்க, இல்லாட்டி கண்டினியூ பண்ணுவோம். இல்ல மீட்டிங் வந்தோன்னு பார்க்கணும். பதுல தெல்பத்த வேலாயன் சொல்ற கவனிங்கோ. அடுத்தது மட்டக்களப்பு வாழைச்சேன புது குடியிருப்பு வாணி வித்தியாலயம் 538 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 14 ரூபா 49%. தற்பொழுதைய கையிருப்பு 8560. அப்ப இப்போ முழுமையாக பாடசாலைக்கு போதானபடியா சிறிய மீள் நிரப்போடு அனுப்பி வைப்போம். வாணி வித்தியாலய அதிபர் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? புதுக்குடியிருப்பு சார் வணக்கம் சார். இருக்கிறேன் சார். சொல்ல இருக்கா சார்? இல்ல சார், இல்ல சார். அவ கேட்டுக்கொண்டுங்க. நன்றி சார். நாங்கள் அந்த மெத்தடை பற்றி கதைப்போம். சிறப்பாக கதைப்போமா? நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது பல்லேகல வாணி வித்தியாலயம் வாணி தமிழ்முக வித்தியாலயம் 332 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 14 ரூபா. தற்பொழுதைய கையிருப்பு 12382 ரூபா. போதிய கையிருப்பு இருக்கிறபடியால் மீண்டும் நடப்போடு அனுப்பி வைக்கப்பட தேவையில்லை. பல்லேகல வாணி தமிழ்முக வித்தியாலயம் சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்களா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். உங்களுக்கு சொல்லிருக்கா?
ஒன்றுமில்ல சார். சார் வந்து ஒரு செமினார் ஒன்றுல கலந்து கொள்ள போயிட்டாரு சார். நான் தான் சார் இல்ல மீட்டிங்ல இருக்கிறேன். பரவாயில்ல, அதுதான் சொல்றோம். கண்டிப்பா அதிபர் வந்தா சந்தோஷம், வரவேற்கிறோம். அதுக்காக அதிபருக்கு வேலைப்பாடு கூட எவ்வளவு தனிப்பட்ட விஷயம் இருக்கு. பாடசாலை சார்பில் கண்டிப்பா ஒரு பிரதிநிதி இருக்கணும். அதாவது ஐயமுற்றின் செயற்பாடு ஈடுபடுற ஒரு பிரதிநிதி இருக்கணுமெண்டா எதிர்பார்க்கிற வழியா கண்டிப்பா அதிபரான் வரணுமெண்ட் இல்லை வந்தால் சந்தோஷப்படுவோம். இல்லைன்னா பதிலீடாக இன்னொரு வர வேணும். ஆனால் வராமல் விடுறது அவ்வளவு நல்ல ஆரோக்கியமான விடயம் இல்லை. அதுதான் சொல்றோம். நன்றி, இணைஞ்சதுக்கு நன்றி. ஓகே சார், நன்றி. அடுத்தது பசறை கலைமகள் 280 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபா 96 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 10,525 ரூபா. போதிய கையிருப்பு மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்பட மாட்டாது. பசறை கலைமகள் சார்பில் சார் இருக்கிறீங்களா, டீச்சர் இருக்கிறீங்களா? குட் மார்னிங் சார். மார்னிங் சார். நான் சொல்ல இருக்கா சார்? சார் ஓகே சார். ரைட், ஓகே சார். திருப்பி கலைப்போம் சார். ஓகே. அடுத்தது யாழ்ப்பாணம் மாயிலினி சைவ மகாவித்தியாலயம் 379 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13.82 சதம். சிறப்பான பாராட்டுகள். இந்த பாடசாலை மீண்டும் ஒரு பழைய நிலைக்கு வந்து கொண்டிருக்குது. இடையில ஒரு தொய்வு நிலைக்கு பிறகு இந்த பாடசாலை திருப்பி ஒரு பழைய நிலைக்கு வந்து கொண்டிருக்கிற பாராட்டுகள். தொடர்ந்து இதே மாதிரி செயற்படுங்க. தற்பொழுதைய கையிருப்பு வந்து 6,517. அப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிறால சிறிய மீள்நிரப்பீடு அனுப்பி வைப்போம். மயிலினி சைவ வைத்தியன் சார்பில் சார் இருக்கிறீங்களா? சார் இருக்கிறேன். ஓகே சார். எனக்கு சொல்ல இருக்கா சார்? இல்ல சார். இல்ல எல்லாம் ஓகே தானே சார்? ஓகே, தொடர்ந்து போவோம். ஓகே, நன்றி சார். அடுத்தது ஸ்ரீ கணபதி பொரகாஸ் 591 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபா 62 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 6,517 ரூபா. சிறிய மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். ஸ்ரீ கணபதி பாடசாலை சார்பில் வேளாண் சார் இருக்கிறீங்களா சார்? சொல்ல இருக்கா சார்? ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் சார். சொல்லுங்க. எமது பாடசாலையில இருந்து ஈக்கல்வி மூலம் ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய செயற்திட்டம் சார் ஐஎம்எட்டுனா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்களும் நம்மளுடைய கௌரவ தலைவர் முரளி சார், அடுத்த யாதவன் ஐயா, டாக்டர் ஜெயமோகன், உங்க எல்லாரோட ஆசீர்வாதங்களோட ஆரம்பிக்கப்பட்ட முதல் பேட்ச்ல இருந்து எமது பாடசாலையினுடைய மாணவர்கள் இலங்கையினுடைய கால்பட்டிருந்தாங்க. ஆனா முதல் தடவை இவங்களை தான் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு சாதிக்கிறாங்க. அதுல முகாம் பீடத்துக்கு ஒரு மாணவி, கலைப்பீடத்துக்கு 2 கால் பண்ணாங்க சார். சார் மிகுதி 2 வந்து அத்தனை எங்க அந்த பெருமை, எல்லா பெருமையும் உங்களோட சாரும் சார். ஏன்னா அந்த பிள்ளைல உள்ள எந்த விதமான வசதியுமே வராம இருந்த புள்ள நீங்க செஞ்ச உதவியால அந்த கையேடுகள், விரலிகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி பாஸ் பண்ண பேட்ச் தான் சார் அது. எங்களுக்கு பெருமை பாடசாலைக்கு பெருமை சேர்த்த பேட்சும் அது. ஆகவே இந்த உதவியை செஞ்ச ஐஎம்எட்டு குழுமத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மரியாதைக்குரிய நன்கொடையாளருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி சார். நன்றி வேளாண் சார், நன்றி. உண்மையில நாங்கள் திருப்பி சொல்ற சேவை என்னன்னு சொன்னா, நீங்கள்லாம் அதை வழிப்படுத்தி சேவைப்படுத்தி செய்கிறீங்க சார். உண்மையில நீங்கள் செய்கிற சேவைக்கு ஒரு நாங்கள் நன்றி சொல்ல கடமை எவ்வளோங்களை சொல்லி முடிக்கலாம். இல்லை, நாங்கள் ஒரு சின்ன பங்களிப்பு செய்கிறோம். அது திருப்திகரமாக இருக்கிறது. நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு நிறைவான மகிழ்ச்சி. அந்த பிள்ளையான எதிர்காலம் சிறக்கிறதுக்கு ஐஎம்எட்டு சார்பில் அது பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களோட பயணிப்போம் சார். நன்றி சார். நன்றி, வாழ்த்து சார். நன்றி. அடுத்தது ஏறாவூர் தாழ்மக வித்தியாலயம் 360 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபா 50 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 5,666 ரூபா. சிறிய மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். ஏறாவூர் பாடசாலை சார்பில் டீச்சர் இருக்கிறீங்க மேடம்? இருக்கிறீங்களா சார்? இருக்கிறீங்களா? ஏறாவூர் இல்ல. ஓகே, மீள் நிரப்பீடு ஹோல்ட் பண்றோமா? இப்ப அனுப்ப மாட்டோம், நான் கலைக்கிறேன். ஹோல்ட். அடுத்தது பொன்னால வரதராஜ பெருமாள் 241 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபா 21 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 7,495. ஆகிய சிறிய முன்னிறப்பீடு அனுப்பி வைக்கப்படும். பொன்னாலை வரதராஜ பெருமாள் பாடசாலை சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்கள் மேடம்? இருக்கிறீங்களா டீச்சர் சார்? இருக்கிறீங்க? பொன்னாலை வரதராஜ பெருமாள் இல்ல.
ஓகே வாரேன். ரெண்டாவது ஹோல்ட் பண்ணுவோம் பேமெண்ட். ஹோல்ட். ஓகே, அடுத்தது மடுசீமை தமிழ் மகா வித்தியாலயம் 354 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபா 90 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 13,310 ரூபா. போதிய கையிருப்பு இருக்கிறதால மீள் நிரப்போடு அனுப்பி வைக்கப்பட தேவையில்லை. மடுசீமை பாடசாலை சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்க சார், இருக்கிறீங்களா டீச்சர்ஸ்? இல்லையா? அன்மியூட் பண்ணலாமே இருக்குமா? பார்க்குறீங்களா? சிலர் அன்மியூட் பண்ண விடுது இல்லையா? ஓகே, ஹோல்ட் பண்ணுவோம். அடுத்த மடுக்கரை ஜிடிஎம்எஸ் 179 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபா 58 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 7,748 ரூபா. சிறிய மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். மடுக்கரை சார்பில் இதுல யாராவது உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்ல ரூவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ண இல்லாமல் இருக்குது, பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க. சில லொக்கா ஆகிடும் அங்கடாப்புகள். ஓகே, அடுத்த கொட்டடி நமச்சிவாயம் 793 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபா 33 சதம். பாராட்டுகள். தற்பொழுதைய கையிருப்பு 8,027. மேல் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். கொட்டடி நமச்சிவாயம் சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்கள். குட் மார்னிங் ரூபன் அண்ணா. இருக்கிறீங்களா? ரைட். சொல்ல இருக்கா? இல்லையா அண்ணா, கதைச்சு தான் அன்றைக்கு. ஓகே, சரி. நல்ல உங்களோட புள்ளிவரம் நல்லா இருக்கு. சந்தோஷம், பாராட்டுகளா. நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. நன்றி. கமலமூர்த்தி மாஸ்டரும் இருக்கிறார். கலந்து மாஸ்டரும் இருக்கிறீங்களா சார்? ஓகே சார், நன்றி சார் இணைஞ்சதுக்கா. ஓகே, நன்றி சார், நன்றி இருங்க சார். ஓகே, நன்றி. அடுத்தது செல்வாநகர் ஜிடிஎம்எஸ் 998 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபா 26 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 12,853. இது மீள் நிரப்பீடு தான் கதைக்கிறோம். செல்வாநகர் ஜிடிஎம்எஸ் சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. இருக்கிறீங்க. சொல்ல இருக்கா டீச்சர்? உங்க பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஐயா மட்டும் தொடர்பான சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கா? இல்ல சார், நல்லா போய் கொண்டிருக்குது. ஓகே, அப்படியே கேட்டுக்கொண்டுருங்க. ஓகே டீச்சர், நன்றி. இணைஞ்சதுக்கு நன்றி டீச்சர். சார் மெசேஜ் பண்ணியிருக்கா, நான் பார்க்கல, நான் பார்க்குறேன். கனெக்ஷனோட பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு சார். ஆமா, எனக்கு மெசேஜ் வந்து நான் வாசிக்க பார்க்குறேன். அடுத்தது ஐயனாபுரம் ஜிடிஎம்எஸ் 871 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 11 ரூபா 34 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 14,234. ஒரு சிறிய மீள் நிரப்பீடு தேவைப்படும். பெருந்தொகை வழங்குகிற பள்ளிக்கூடம் என்றபடியால் மீள் நிரப்பீடு அனுப்பி வைப்போம். ஐயனாபுரம் ஜிடிஎம்எஸ் சார்பில் நினைஞ்சிருக்கிறீங்களா? குட் மார்னிங் சார். மார்னிங். உங்களோட தோட்டம் எல்லாம் ஓகே இருக்கு? செய்ய தொடங்கிட்டீங்களா தோட்டம்? ஆம் சார். ஓகே, வேற யார் சொல்ல இருக்கா டீச்சர் உங்களோட பள்ளிக்கூடம் சார்பா? இல்ல சார், சிறப்பா போய்கின்றது. ஓகே, நன்றி டீச்சர், நன்றி. சார், நன்றி. அடுத்த குண்டகசாலை விவேகானந்தா 544 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 11 ரூபா 2 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 8,190 ரூபா 16 சதம். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். குண்டகசாலை விவேகானந்தா பாடசாலை சார்பில் இணைஞ்சிருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, வணக்கம் சார். வணக்கம் டீச்சர். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க தொடர்ச்சியா 0ல திறமையா பயணிச்சு கொண்ட பாடசாலை ஒரு வெற்றி கோட்டை தொடுற நிலைக்கு வந்தீங்க, திருப்பி ஏன் பேக்வேர்டுக்கு போகுது? என்ன ரீசன் நடந்தது? பாடசாலை இந்த பெற்றோர்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு சார். இந்த வாரம் ஓகே ஆயிடுச்சு சார். திரும்பியும் அந்த லீவ் வந்தது தான் சார் சின்ன சிக்கலா போனது. உங்களோட பெரிய ஒரு நம்பிக்கையோட பார்த்து கொண்டாங்க. நீங்க தொடர்ச்சியா பயணிச்சீங்கன்னா அடுத்த ஒரு ஆண்டுக்குரிய பெரிய ஒரு சாதனையாளராக இருக்கலாம் சந்தர்ப்பம் இருந்தது. ஆனா திருப்பி 2-3 கிழமையா பேக்வேர்ட்ல போய் கொண்டிருக்கு. பாருங்க, கட்டாயப்படுத்த வேண்டாம். அந்த என்னென்ன தளம்பல் இருக்கோ அந்த தளம்பலை ஈடு செய்யலாமோன்னு பாருங்க. இருக்கா என்ன விழிப்புணர்ச்சி மீட்டிங் கொண்டு வாங்க, பெற்றோரை கூப்பிட்டு வடிவேற வாழ்த்தி விளங்கப்படுத்தி செய்யுங்க. விளங்கப்படுத்தி இல்லை சொல்லுங்க, என்ன தெளிவுபடுத்துங்க. மறதி குணம் உங்களுக்கு ஒரு பரம்பரை வருத்தம். என்ன சில விஷயங்களை அடிக்கடியா கூப்பிட்டு ஞாபகப்படுத்தினா தான் அது ஞாபகத்துக்கு வரும். ஓகே, நன்றி. அடுத்த ஐஸ்லேபி பண்டாரவளை தமிழ் மகா வித்தியாலயம் 270 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 10 ரூபா 96 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 14,906.70 சதம். அப்போதைய கையிருப்பு இருக்கிறபடியால் மீள் நிரப்பீடு
வழங்கப்பட தேவையில்லை. இந்த ஐஸ்லேவி பாடசாலை நினைக்கிற அதிபர் ஒரு நீண்ட பயணத்தால் வந்திருக்கணும். இருக்கிறீங்களா? சார் வணக்கம் சார், நான் டீச்சர் இருக்கிறேன் சார். அதிபர் வந்து கொழும்பு போயிருக்கிறாங்க சார். டிஎஸ்ஐ மெச்சோண்டு இருக்கு சார் எங்களோட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு. ஓகே, வின் பண்ணிட்டீங்க 2வது மேட்ச். இரவு நான் மெசேஜ் பண்ணினேன் 2வது ஃபைனலுக்கு போகுதுன்னு. இன்றைக்கா ஃபைனல்? இன்றைக்கு ஃபைனல் மேட்ச் இருக்கு சார். ஓகே, பாராட்டுகள். அதால மேடம் இல்ல சார், நான் இணைஞ்சிருக்கிறேன். நித்திய டீச்சரா இருக்கீங்க? நித்யா டீச்சர் சார். ஓகே, நன்றி. நீங்களா பதிவுகள் நேற்று போட்டிருந்தீங்க. நன்றி டீச்சர். நீங்கள் வடிவெல்லாம் செய்திருந்த நீங்கள் கணக்கறிக்கை பதிவுகள் அந்த சிறப்பான செயற்பாடு அதிபர் மேலே சொல்லியிருந்தோம் நீங்கள் வருவீங்கன்னு. இப்படி இங்கே மாறி வந்து கதைச்சு செய்கிறது வந்து உண்மையில நல்லா இருக்கும். பாராட்டுகள். உங்களோட பாடசாலை சார் எங்களோட பிள்ளை நாட்டிய நாடகம் என்ற போட்டியில சார் தேசிய ரீதியில செலக்ட் ஆயிருக்கிறாங்க சார். வெரி குட். அப்போ அகில இலங்கை போட்டிக்கு நெக்ஸ்ட் மந்த் போறாங்க சார். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உண்மையில உங்களோட பாடசாலை ஒரு வித்தியாசமான பாடசாலை. பிள்ளைகள் அங்கே இப்பவே தங்க வச்சிருக்கிறீங்க. தொடர்ச்சியா பாடசாலை சமூகங்கள் எல்லாம் இணைஞ்சு திறமையான வழியில கல்வி மட்டுமில்லை, கல்விக்கு வழியில விளையாட்டுத்துறை, கலைத்துறை எல்லாத்திலையும் முன்னேறி கொண்டிருக்கிறீங்க. பாராட்டுகள். ஒரு நல்ல டீம் ஒர்க் உங்களோட ஸ்கூல்ல. நல்லா இருக்கு பார்க்க. சந்தோஷம் டீச்சர் வந்து இணைஞ்சதுக்கு. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த மட்டக்களப்பு திகிலவட்ட GTMS 488 மாணவர். ஒரு மாணவருக்கான செலவு ₹9.79. பாராட்டுகள். தற்பொழுதைய கையிருப்பு 12,188. போதிய கையிருப்பு இருக்கு. மூலநிரப்பு வழங்கப்பட தேவையில்லை. திகிலவட்ட GTMS சார்பில் சார் இருக்கிறீங்களா? வணக்கம் சார், இருக்கிறேன் சார். ஓகே சார், சொல்ல இருக்கா சார் பள்ளிக்கூடத்து செயற்பாடுல? நல்லா போறீங்க சார், நல்லா இருக்கு. சார் எந்த தளம்பல கையிருப்பு இல்லாம போய்ப்பாங்க சார். அதை தொடர்ச்சியா தக்க வைக்க முடியும். மற்ற சில ரிக்வஸ்ட் சார், எதிர்வரை செவ்வாய்க்கிழமை சிறுவர் தினம் இருக்கு. அது சம்பந்தமா நீங்க மீட்டிங்ல சொல்லிருந்தா சொல்லுங்க. கதைக்கிறேன் சார் அதை பற்றியா? நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்த பண்டாரவளை கிரேக் டவுன் மகா வித்தியாலயம் 125 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹9.68. தற்பொழுதைய கையிருப்பு 4,470. மீள் நடப்பீடு அனுப்பி வைக்கப்படும். பண்டாரவளை சார் இருக்கிறீங்களா சார்? பண்டாரவளை கிரேக் டவுன் மகா வித்தியாலயம். சாரும் போயிட்டாரா டீச்சரோட? முறையை அன்மியூட் பண்ணணும் அண்ணா. இல்ல சார், ஸ்கூல் டீம் மட்டும் தான் சார் போயிருக்காங்க. மட்டும் போறது. ஓகே, அப்ப சார் ரைட். ஓகே, நான் வெரையில அட்டெண்ட் பண்றேன். அப்ப நான் பேமெண்ட்டை ஹோல்ட் பண்றேன். பாப்போமா? சரி, ஹோல்ட் பண்ண பேமெண்ட் ஹோல்ட். ஓகே. அடுத்தது பண்டத்தரிப்பு ஜெசிந்தா ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயம் 423 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹2.68. தற்பொழுதைய கையிருப்பு ₹6,389 50%. சிறிய முன்னிரப்போடு அனுப்பி வைப்போம். இந்த பண்டத்தரிப்பு ஜெசிந்தா நீங்க சீராக இப்போ உங்களோட செலவு ₹5 கூட கொண்டு வந்துட்டீங்க. சிறப்பான பாராட்டுகள். உங்களோட சமூக பங்களிப்புகள், பாடசாலை தோட்டங்கள் என்று பலதரப்பட்ட செயற்பாடுல வினைத்திறனா இருக்கிறீங்க. மேடம் ஏதாவது சொல்ல இருக்கா? பண்டத்தரிப்பு ஜெசிந்தா. ஓகே, திருப்பி கதைங்க வரை கேட்க. ரைட், குட். அடுத்தது மன்னர் தட்சிணா மாமருது மகா வித்தியாலயம் 392 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹2.37. தற்பொழுதைய கையிருப்பு 10,495. போதிய கையிருப்பு இருக்கிறபடியால் மீள்நிரப்பீடு அனுப்பி வைக்கப்பட தேவையில்லை. தட்சிணா மாமருதமடு பாடசாலை சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்களா? ஓம் சார், நான் அதிபர் இணைஞ்சிருக்கிறேன். ஓகே மேடம், உங்களோட சொல்ல இருக்கா உங்களோட பாடசாலை சார்பில் ஐயா மட்டும் தொடர்பாக? ஓம் சார், நான் முதல்ல முரளி அண்ணாவுக்கும் உங்களுக்கும் எங்களை பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் சார். நாங்க கடந்த வாரம் கல்வி சுற்றுலா சென்றிருந்தோம். அப்ப பதுள ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரியினுடைய அதிபர் பந்தையா வேலாயுதம் சார் எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார் உங்களோட ஈடுபாட்டோட. அந்த வகையில கல்வியை கடந்து இணைப்பாட விதான செயற்பாட்டுக்கும் உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு மிக உதவியாக இருக்குது. அப்ப அந்த இடத்துல ஸ்ரீ கணபதி கந்தையா வேலாயுதம் சார் சொன்ன ஒரு வார்த்தை என்ன மிக கவர்ந்தது. ஐயமிட்டும் அங்க பல வசதி குறைபாடுகள் இருந்தது, தண்ணி வசதிகள் எல்லாம் குறைவாக இருந்தது. என்றாலும் அவர் தன்னால் இயன்ற பெரிய உதவிகளை செய்து தந்திருந்தார். இருந்தாலும் அதுல ஒரு வார்த்தை சொன்னார் அவர், இப்படி நான் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள நாங்க உங்களுக்கு இடைஞ்சல் சாரம் கஷ்டமா இருக்கும் போலன்னு சொல்லி கதை கேட்க அவர் சொல்றார், ஐயமிட்டும் எங்கட குடும்பத்தில இருந்து 6 வந்தாலும் நான் எல்லா உதவியும் செய்து தருவேன்.
அதுல எந்த ஒரு மறுப்பும் இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையை ஊட்டி எங்களுக்கு உதவி செய்திருந்தார். அந்த வகையில நான் இந்த ஐயமிட்டோனுடைய குழுவினர் ஐயம் முரளி அண்ணாவுக்கும் அன்பிற்கும் மதிப்புக்குரிய உங்களுக்கும் ரூபன் அண்ணாவுக்கும் இந்த குடும்பம் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் எமது பாடசாலை பாடவிதானத்திலும் இணை பாடவிதானத்திலும் தொடர்ந்து நல்ல ஒரு சாதனையில பயணித்துக் கொண்டிருக்கின்றது. கடந்த ஏஎல் பரீட்சை பெறுவரில் 3 மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்கின்றார்கள். இன்றும் தேசிய மட்ட விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக நமது மாணவர்களும் ஆசிரியர்களும் ரத்தினபுரிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிய தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி மேடம். நன்றி முரளி அண்ணா. இல்ல வாழ்த்துக்கள் மேடம். என்ன சொல்லுங்க, நாங்கள் எங்களுடைய நோக்கம் ஒரு மண்புழு யோசிங்க. நாங்க மண்புழு ஒரு மண்ணை பதப்படுத்தி கொடுக்கும். ஆனா அந்த மண்ணில சரியான மரத்தை நடுறதும் அந்த பதமான மண்ணிலிருந்து அதனுடைய பயனை பெறுவதும் விளைச்சலை உருவாக்குவதும் மேல இருக்கிற உங்களுடைய, அதாவது எங்களுடைய பங்கு. அப்ப அதிபர்கள், ஆசிரியர், சமூகத்தின் பங்குதான் அது. ஆனா அந்த மண்ணை நாங்கள் பதப்படுத்துறதுக்கான செயல்பாடுகளை மறைமுகமாக உங்களோட நாங்கள் பயணித்து அதை செய்கிறோம். ஆகவே எங்களுக்கு வாழ்த்துகளோ அல்லது எங்களை பெருமைப்படுத்துவதற்காக நாங்கள் இதை செய்யவில்லை. இப்ப உங்களுடைய செயல்பாடுகளுக்குரிய அதுக்குரிய வெற்றியாளர்களும் உங்களுடைய மாணவர்களும் உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுடைய பெற்றோரும் தான். அந்த விடயத்தை நான் எப்பவுமே எல்லாருடையும் அன்பாகவும் பண்பாகவும் கேட்கிறேன். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வெற்றி உங்களுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தான். நாங்கள் அந்த மண்ணை பதப்படுத்துவதற்கு உங்களுக்கு மறைமுகமாக இருந்து உதவி செய்வோம். ஆனா கட்டுப்பாடுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் எங்களில் இருந்து விலகாம இருந்தால் எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். அதே ஒன்றுதான். மற்றபடி எல்லாமே வாழ்த்துகளும் மிக்க மகிழ்ச்சியும். நன்றி. நன்றி முரளி அண்ணா. இதுல குறிப்பா அதிபர் வேளாண் சாருக்கு சிறப்பான ஐயமுட்டன் சார் சிறப்பான நன்றிகள் சார். நான் கேட்ட உடனே சார் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் என்ற அளவுக்கு செய்திருக்கிறீங்க சார். நீங்களும் அதை சரியா பயன்படுத்திருக்கிறீங்க. இவ்வாறு இது ஒரு குடும்ப ஐயமுற்றன்றது ஒரு உறவு மாதிரி. அப்போ எங்களுக்குள்ள தொடர்போடு நெட்வொர்க் கொண்டு வச்சிருக்கிறோம். சரியான புரிதனோட பயணிக்க அந்த உங்களோட பயணங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். ஐயமுட்டன் நாங்கள் திட்டத்தை நிறைவு செய்தாலும் கூட இந்த பயணங்கள் தொடர்போடு உங்களுக்கு எதிர்காலத்தில் பல்வேறு வட்ட வழிகளை உதவி செய்யும். உண்மையில அந்த வழியில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். உங்களை சரியான வழியில் இணைச்சு நாங்கள் பயணிக்கிறோம்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வேளாண் சாருக்கும் அந்த பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர் ஆசிரியர்களுக்கும் நன்றிகள் இந்த இடத்துல. நன்றி. அடுத்தது புவர்சங்குளம் மகாவித்தியாலயம் இந்த காலப்பகுதியில் உணவு முற்றாக வழங்கப்படவில்லை. அந்த 2 வாரமும் இந்த பாடசாலை இந்த கையிருப்பு இப்போ 8605 இருக்கு. அவை மீள்நிரப்போடு அனுப்பி வைக்கப்பட மாட்டாது. புவர்சங்குளம் பாடசாலை சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்களா? ஓம் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் டீச்சர். டீச்சர், இந்த கிழமை நீங்க உணவு வழங்கிய காரணம் இருக்கா? எங்களுக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டபடி களப்பயணமும் சந்தை செயற்பாடும் இருந்ததால ஈவினிங் கிளாஸ் எங்களுக்கு நடக்க இல்லை. அதால நாங்கள் இந்த கிழமை உணவு வழங்க இல்லை. அடுத்த கிழமையில இருந்து தொடர்ச்சியா செய்வோம். ஓகே, நல்ல விஷயம். குழாய் கிணறும் இப்ப புதுசா போட்டிருக்கீங்க போட டீச்சர். ஓம் சார். பிரின்சிபல் மீட்டிங் ஒன்றுக்கு போனதால டிராவலிங்ல இருக்கிறதால என்ன பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி சொன்னவர். ரைட். கண்டிப்பா மீட்டிங்களுக்கு வாங்க. போன இடமா கூட மீட்டிங் ஸ்கூல்ல வராம இருந்தது அவ்வளவு நல்ல விடயம் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நினைஞ்சு கொள்ளுங்க டீச்சர். இன்ஃபார்ம் பண்ணி இருந்தது. நெட்வொர்க் ப்ராப்ளம் போல அவ பார்ட்டிசிபேட் பண்ணல. ரைட். அப்படி வேற அடிநாள் வந்தா நல்லா இருக்கும். நன்றி டீச்சர். இணைஞ்சதுக்கு நன்றி. பாரகிழமையில பூரணமா முழுமையா செய்யறதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த பாடசாலை ருக்வுட் தமிழ் வித்தியாலயம் 240 மாணவர்கள், முழுமையான சமூக பங்களிப்பு, ஐயமுட்டன் சராசரி செலவு 0, தற்பொழுது கையிருப்பு 11,093. அப்போ மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்பட தேவையில்லை. ருக்வுட் பாடசாலை சார்பில் அடைஞ்சிருக்கிறீங்களா? சார். குட் மார்னிங் சார். இருக்கேன் சார். சார் சொல்ல இருக்கா சார் ஐயமுட்டன் சார்வா? சார் சிறப்பாக போய் கொண்டிருக்கு. ஓகே, நன்றி சார். நன்றி. அடுத்தது ஊரணி தமிழ் மகாவித்தியாலயம் மட்டக்களப்பு பொத்துவில் இருக்குது. ஊரணி பொத்துவில் சரஸ்வதி மகாவித்தியாலயம் அவர்கள் இந்த காலப்பகுதியில் உணவு முற்றாக வழங்கவில்லை 2 வாரமும். அந்த பாடசாலை கையிருப்பு 7570. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்பட மாட்டாது. அந்த உணவு வழங்கப்படாதபடியால் இந்த பாடசாலை சார்பில் சார் இருக்குங்களா சார்? ஊரணி பாடசாலை சார்பில் அடுத்த மாங்குளம் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்த கடைசி பாடசாலை கிளிநொச்சி விவேகானந்தா பாடசாலை. அவர் வளமை போல தொடர்ச்சியான 0 மட்டத்திலே செலவுகளை பராமரித்து கொண்டிருக்கின.
இந்த காலப்பகுதியில் வந்து அவை பாடசாலை 198 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது கையிருப்பு 46,365 ரூபா. 50% பூரணமாக அப்படியே வச்சு கொண்டிருக்கிறேன். அப்படியே அந்த பாடசாலை முன்னிறப்படியில் திட்டங்கள் வழங்க போல செய்ய எதிர்பார்க்கிறோம். இதில் திருப்பி கூப்பிட்றோம். நம்ம ஆரம்பத்தில் கூப்பிட்ட தெல்பத்த பாடசாலை இணைஞ்சிருக்கிறீங்களா? இல்லை. மட்டக்களப்பு ஏறாவூர் ஓம் இருக்கிறோம். வணக்கம். எந்த பாடசாலை? ஏறாவூர் தமிழ் வித்தியாலயம். ஓகே. இந்த சார் வந்துருக்கீங்களா? ஓகே. இப்போ கேட்டுக்கொண்டுருங்க சார். அப்போ நீங்கள் வந்து பாடசாலையை சொல்ல இருக்கா சார்? பாடசாலை தகவல் ஏதாவது? இந்த முறையும் எங்களோட பாடசாலையிலிருந்து இந்த ஐயமுட்டூன் உணவு திட்டத்துல நலன் பெற்ற 2 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வெட்டுப்புள்ளியின் அடிப்படையில தகுதி பெற்றிருக்கிறாங்க. அதுல அவங்களோட அந்த பல்கலைக்கழக அனுமதிக்கு ஐயமுட்டூன் அந்த குழுவுக்கான நன்றிகளையும் நாங்க தெரிவித்துக் கொள்றோம். இன்னைக்கு அதிபர் இணைஞ்சு கொள்ளலாம் மீட்டிங் ஒன்றில் இருக்கிறதால. ஓகே ஓகே, நன்றி சார். நீங்கள் இணைஞ்சு தகவல் தந்தாக்கு நன்றி சார். என்னோட மீட்டிங்களை தவிர்க்க இணைஞ்சு கொண்டா நல்லது சார். நன்றி சார். நன்றி. உங்களோட மூலநரப்போட அனுப்பி வைக்கிறோம் சார். நன்றி. அடுத்த பொன்னால வரதராஜ பெருமா இல்லை. மடுசீமை இல்லை. கிரேக் டவுன் வித்தியாலயம். சார் குட் மார்னிங் சார். மார்னிங். நீங்கள் கிரேக் ஓகே கிரேக் டீச்சர் இருக்கு. ஓகே டீச்சர். கிரேக் சார் கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனைனால ஜாயின் ஆகிக்கல சார். நான் மீட்டிங்ல ஜாயின் அனுப்பி வைக்கிறோம். இணைஞ்சதுக்கு நன்றியா சொல்ல இருக்கா டீச்சர் கூட பாடசாலை தொடர்பில்? இல்லை சார், போயிட்டு இருக்காங்க சார். இப்போ அந்த பெற்றோர் பங்களிப்பு இப்போ கொஞ்சம் திருப்பி இலகுவா வருது சார். அப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை சார், தொடர்ந்து செஞ்சுட்டு போகலாம் சார். வெரி குட். ஓகே ஓகே, நன்றி. இல்லை, பம்மி வெட்டுவான் பாடசாலை சார்பில் அதிபர் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? பம்மி வெட்டுவான் பாகர கதிரவழி. சார் குட் மார்னிங், நான் அதிபர் இருக்கிறேன். ஓகே சார். நீங்கள் இந்த பாடசாலை நீங்களாம் எங்களோட கடைசியாக சேர்ந்த ஒரு ட்ரையலுக்கு போய் கொண்டு பாடசாலை இப்போ முன்னேறி கொண்டு வாரீங்க. ஆனால் இன்னும் நிறைய இடம் இருக்குது முன்னேறதுக்கு. நீங்கள் எதிர்நோக்கிற சவால் என்ன? அடுத்த 2 வாரத்தில் என்ன புதிய மாற்றங்களோட பயணிக்க யோசிக்கிறீங்க? சார், நான் எங்களோட சேரும் இருக்கார், ரஜினோட் ட்ரூவன் சார் இருக்கார், பொறுப்பாசிரியர் இணைந்திருக்கிறார். அவரும் கதைப்பார். உண்மையா சார், நாங்க இப்ப இணைஞ்சு 3வது தடவை எலெக்ஷன், அதாவது 5 வாரம். உண்மையாக சவால்ன்றதையும் அப்பால் எங்களோட பிரதேசத்து நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க அதுக்காக முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்துதான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சது. இன்னும் உண்மையாக மற்ற பாடசாலையோட ஒப்பிடக்குள்ள எங்களோட பாடசாலை கொஞ்சம் இன்னும் கூடுதலான சேலஞ்சோட நாங்க இயங்கி கொண்டிருக்க வேண்டிய தேவை. இது சம்பந்தமாக நாங்க கடந்த வாரம் நானும் ப்ரொஃபஸரும் எங்க அடுத்த விக்ரம் சாரும் இது சம்பந்தமாக ஆச்சுனாங்க. இன்றைக்கு 3 மணிக்கு நாங்க பழைய மாணவர் சங்க கூட்டம் போட்டிருக்கிறோம். வேறொரு நோக்கத்துக்காக போட்டு நாங்க எங்களோட கல்லூரி தினம் வருது அக்டோபர் 26. அப்ப அதை ஒட்டியதாக இந்த நிகழ்வையும் அதோட சேர்த்து கிடைச்சி அவர்களுடைய முழுமையான பங்களிப்பு எடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட இன்றைக்கு 3 மணிக்கு அந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கிறோம். அதனூடாகவும் அவர்களுக்கு இந்த திட்டத்துல தெளிவு சம்பந்தமாக இன்னும் மேலதிகமாக இந்த பொதுக்கூட்டம்ன்றதான் நிறைய பழைய மாணவர்கள் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த நேரம் நாங்க நிர்வாக கூட்டம் மட்டும்தான் கூட்டிருந்தாங்க. அவர்களுக்கும் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி அவர்கள் உச்ச பங்களிப்பு பெறணும் என்ற ஒரு எண்ணம் எங்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கின்றது. இதை விட பெற்றோர்கள்ட்ட உண்மையாக சார் நிறைய ஆர்வம் வந்திருக்கின்றது. இப்ப கடந்த செவ்வாய்க்கிழமை கூட திங்கட்கிழமை பாடசாலை விடுமுறை. ஆனா செவ்வாய்க்கிழமை உணவு வழங்குறதான்ற ஒரு சந்தேகத்துல போன் பண்ணி கேட்டு சமைக்கிறதுக்கு வரணுமான்ற ஒரு ஆர்வம் அவர்கள்ட்ட தானாகவே உருவாயிருக்கின்றது. ஆனா இந்த அட்சய பாத்திரத்துக்குள்ள போடுற வீதம் உண்மையாக குறைஞ்சு வருகின்றது சார். காரணங்கள் வேற வேற இருக்கலாம். சில வேளைகள இப்போதைக்கு நீர் பற்றாக்குறை பெரிய ஒரு பாரிய பிரச்சனையை எங்களுக்கு ஏற்படுத்திருக்கு சார். குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம பிரதேச சபையில இருந்தா நாங்க கடந்த எலெக்ஷனுக்கு கூட பிரதேச சபையில இருந்தா நாங்க அதை எடுத்தது. அவை அந்த பிரதேசத்துல இப்ப எங்களோட மரக்கறி தோட்டமும் சரியான வறுமை, இந்த கஷ்டமான நிலையில இருக்கு. தண்ணி அடிக்கிறது கூட பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அதால அங்க அந்த தோட்டத்துல இருந்து எடுக்கிற கத்தரிக்காய் எல்லாம் எடுக்கலாத நிலைமையில இருக்கு. நான் நினைக்கிறேன் இதுக்கான மாற்று திட்டங்களை பற்றி யோசிக்கிறோம். பழைய மாணவர்களோட கதைச்சிட்டு நினைக்கிறேன் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலங்கள்ல எங்களோட மரக்கறி தோட்டத்தின் ஊடாக இந்த செயற்பாட்டுக்காக முழுமையான பங்களிக்க பெறலாம் என்றுதான் உண்மையாக நான் யோசிச்சிருக்க திட்டம். இது சம்பந்தமாக மேலதிகமான ஆலோசனையும் உங்கள்ட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் சார்.
நன்றி சார். நன்றி. இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி. தகவலுக்கு நன்றி சார். உங்களோட இது சம்பந்தமா தனிப்பட்ட முறையில நான் நேரா கதைக்கிறேன். ரூபன்ஸோடையும் கதைச்சேன் நான். நாங்க தனிப்பட்ட ரீதியில நான் உங்களோட நாளைக்கு அல்லது திங்கட்கிழமை கதைக்கிறேன் சார் இது சம்பந்தமா. ஓகே சார். நன்றி 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 நன்றி. அப்ப இவ்வளவு தான் இதுல இருக்கிற விஷயம். முரளி அண்ணா நீங்க டேக் பண்ணுங்க. நான் வெளியில ட்ராவல் பண்ண போறேன். நான் இதுல போனு கால வரேன்னா. அப்ப நாங்க இனி அடுத்து நன்றி எல்லாருக்கும். இப்ப நாங்க இனி வந்து இந்த வாரம் ஐயமுட்டின் வாரத்தை நாங்க 100வது வாரத்துல இருந்து நீங்க அந்த வாரம் அந்த 2 வாரங்களுக்குள்ள எப்பவும் நீங்கள் உங்களுடைய செயல்பாடு செய்யலாம். அப்ப இதுல உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் எங்களுக்கு முதல் நேரடியா எனக்கு இல்ல ரூபனுக்கு பதிவு செய்தீங்கன்னா நீங்க என்ன விரும்புறீங்க, எப்படி செய்ய போறீங்கன்றது ஒரு சின்ன ஒரு ப்ரொபோசல் மாதிரி தருவீங்களோ எல்லாரும். ஒவ்வொரு பாடசாலையும் உங்களுடைய பாடசாலையில் ஐயமுட்டுன் என்ன இந்த தொனிப்பொருள்ல எவ்வாறு என்ன செய்ய இருக்கிறீங்கன்னு தந்தீங்கன்னா நாங்கள் அந்த உடனடியா நீங்க எங்களுடைய ப்ரொபோசலை பார்த்துட்டு அதுல என்னென்ன செய்யலாமா அப்படியே செய்யலாம்ன்றதை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தலாம். இப்ப முக்கியமா வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் அதாவது 100வது வாரத்தை அண்மித்த பிறகுதான் செய்ய போறோம். 100வது வாரம் முடிஞ்ச உடனே செய்யலாம் அந்த 100வது வாரத்துல. அப்ப நீங்க அதன்படி எங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய ஒரு டைம் இருக்க எங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் மாதிரி தாங்க. உங்களுடைய பாடசாலையில என்ன செய்ய யோசிக்கிறீங்க, எப்படி செய்யலாம்னு யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியாது உங்களுடைய அசம்பிளி நேரத்துல செய்ய போறீங்களா, அசம்பிளியில அதுக்கு முதலே வகுப்புகள்ல ஒவ்வொரு வகுப்புகள்ல செய்துட்டு அந்த வகுப்புகள்ல இருந்து திறமையான மாணவர்களை அசம்பிளியில அவருடைய செயல்பாடு சொல்ல விடலாம். எதென்றாலும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு ஒரு சின்ன ப்ரப்போஸ் மாதிரி தந்தீங்கன்னா நாங்கள் அதை கலெக்ட் பண்ணிட்டு நானும் ரூபனும் ஓரளவுக்கு ஆராய்ந்து போட்டு திருப்பி நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம். அது ஒரு விஷயம். அப்ப மற்றது மாணவர்கள் தாங்களாகவே ஏதாவது ஐயமுற்றின் சுயமாக ஏதாவது அவர்களாக சில டிராயிங்ஸுகள் அல்லது ஆர்ட் அல்லது செயல்பாடுகள் இருந்தால் அதை நீங்கள் வரவேற்கலாம். அவருடைய கன்ட்ரிபியூஷன் எப்படியும் வரலாம். அது ஆனா ஒன்று என்னன்னா ஒரு ஆக்கபூர்வமான ஒரு கிரியேட்டிவான சில வேலை திட்டங்களை நீங்கள் மாணவர்கிட்ட கொடுக்குறீங்க. இது வந்து அவருடைய மனதில் பதிகிறக்காகத்தான். ஐயமுட்டுன்னு ஒன்று நடந்தது. அந்த ஐயமுட்டுன்றது அங்கண்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்றது ஒரு 5 வருடத்துக்கு பிறகு அவருக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப அதுக்காகத்தான் கேட்கிறோம். இதுல யாராவது ஒரு அதிபர் எங்களுக்கு இந்த கருத்தை நாங்கள் எப்படி செய்யலாம்? இப்ப இதுல ஜியாமிஸ் இருக்கிறீங்களோ அல்லது ஹலோ நான் உங்கள்கிட்ட செயல்பாடு நாங்கள் எவ்வாறு இப்ப நான் இதுல ஜியாமிஸ் என்று கேட்டது வந்து ஏனென்றா அந்த எங்களுடைய ஐயமுட்டின் செயல்பாடு ஆரம்பத்திலிருந்து பயணித்தவர்கள் ஒரு பாடசாலை மட்டுமில்லை, தொடர்ச்சியாக 100% மாணவர் சமூகத்தினுடைய பங்களிப்பினூடாக ஐயமுட்டின் செயல்பாடை 100% கண்டக்ட் பண்றபடியாலேயே அந்த இதுல நான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்கிறேன். உங்களுடைய இந்த தொனிப்பொருளை பற்றியும் இது மாணவர்கிட்ட கொண்டு போறதுல இது உண்மையில அதனுடைய பிரயோசனம் என்ன மாதிரி இருக்கும் என்றதை பற்றி ஒரு சின்ன உங்களுடைய கருத்தை பதிவு செய்யும். வணக்கம் அண்ணா. ரூபன் உட்பட எல்லாருக்குமே வணக்கம். ஐயமுற்றின் குடும்பத்தினர் எல்லோருக்குமே வணக்கம். முதலாவது உண்மையில நாங்கள் 100 வாரங்கள்ன்றது எங்களுடைய கொழும்பு சிறப்பாக வெற்றிகரமா நாங்க பயணிச்சிருக்கிறோம். ஆனால் ஆரம்பத்துல நாங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணினாங்க. பிறகு அது இப்படி தீர்க்கலாம் ஒவ்வொரு கட்டங்கள்லயும் கூடி கதைச்சு அது முதலாவது விஷயம். மற்றது இன்னொரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன், எங்கள் எல்லாருக்குமே இந்த 2 வாரங்களுக்கு ஒரு முறையான ஒன்று கூடல் என்பது ஒருபோதும் எந்த ஒரு சூழலையும் தடங்கள் இல்லாமல் நடந்ததுனால்தான் எங்களால இதை வெற்றிகரமா நடக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருந்தது. அந்த அடிப்படையில நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை இப்ப நீங்க கேட்ட மாதிரி நாங்க ஒரு ப்ரொபோசலா தர்றோம். ஆனால் தொனிப்பொருள் வந்து இப்ப நான் எதிர்பார்க்கறது என்ன இதை பற்றி நான் எங்களோட இதை சிந்திக்க இல்லையேன்னு என்ன வடிவ செய்யல. நாங்க டீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணினாங்க இதை பற்றி. அப்ப உண்மையா என்னென்னா ஒரு தன்னிறைவு மிக்க சமூகமா நாங்க உருவாக வேணும். அந்த தொடர்ந்து கையெழுந்தாக்களா இல்லாமல் அந்த தன்னிறைவு அந்த எங்களுக்கு நாங்களே அப்படி என்ற அடிப்படையிலான ஒரு தொனிப்பொருளாக என்னைக்குமே நாங்க அடுத்தவைய நம்பி இல்லை, எங்களால முடியும். மற்றது உழைப்பு முக்கியம். அதாவது எங்களோட உழைப்பு எங்களுக்கு நிச்சயமா கை கொடுக்கும். நாங்க நினைச்சா வெற்றி அடையலாம் என்ற அந்த நம்பிக்கையை உண்டாக எங்களோட துணிப்பொருளை வச்சுக்கோங்க. ஏனென்றால் அதை நாங்க சாதிச்சிருக்கிறோம். இயலாது இருந்தது. மற்ற அந்த சமூகத்தோட இணைஞ்ச ஒரு திட்டம்ன்றது இப்ப சமூகமும் பாடசாலையும் சமூகமும்
இணையறதுல ஐயமிட்டுன்னு அப்படி ஏதாவது ஒன்றை பற்றி நாங்க சிந்திக்கலாம் என்று நான் யோசிச்சேன். நான் மற்றது மாணவருக்கான விழிப்புணர்வு கட்டாயம் தேவை என்னென்றால் அவன் சிந்தனை எப்படி இருக்குது ஐயமிட்டும் தொடர்பா என்ன நாங்களும் இப்படித்தான் யோசிச்சிருக்கிறோம். அது பிளான் பண்ணி நாங்கள் நேற்று ஒரு மீட்டிங் வச்சுட்டு எங்களோட மேனேஜ்மெண்ட் கமிட்டியில கதை கேட்க என்னென்னா ஒன்று ஐயமிட்டும் சார்ந்த சிந்தனைகள் சித்திரங்களாக வரைய சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட் எடுக்கிறது. அதே மாதிரி ஐயமிட்டும் சார்ந்து கவிதைகள் கேட்கிறது, ஐயமிட்டும் சார்ந்து கட்டுரைகள் எழுத சொல்லுறது, ஐயமிட்டுன்னு வச்சு சிறுகதை. ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு விதமான போட்டிகளை வச்சு அதுல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் கலெக்ட் பண்றதோட அந்த சித்திரங்கள் கவிதைகள்ல நல்லதா இருந்தால் அது ஒரு 100வது வார நிறைவில்லையான ஒரு ஒரு லீவ்லெட் மாதிரி நாங்க ஒன்று தயாரிக்கலாம் என்று உத்தேசிச்சு இருக்கிறோம். எங்கட இந்த இதுகளையும் சேர்த்து பாடசாலை என்ற ஒரு லீவ்லெட்டாக நாங்க செய்யறதுக்கான ஒரு திட்டம் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னா இப்ப சில வேளைகளில சூழல் மாறும், நிர்வாகங்கள் மாறும், ஆனால் ஒரு பதிவு ஒன்று நிரந்தரமா எப்பயும் இருக்க வேணும். இந்த பாடசாலையில இந்த செயற்திட்டம் அல்லது இந்த சமூகத்துல இந்த செயற்திட்டம் என்றது. அப்ப நாங்க இந்தளவு இந்த 100 வாரத்தின்டையும் எங்கட மாற்றத்தையும் செயற்பாடுகளையும் வச்ச வகையில அப்படி ஒன்று நாங்க வெளியிடக்குள்ள அது சமூகத்தின் கைகளிலையும் அந்த லீவ்லெட் கட்டாயம் இருக்கு. யாரோ ஒரு ஆள் 10, 15, 20 வருஷத்துக்கு பிறகு கூட அதை நினைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுல நாங்கள் ஆரம்பத்தோடக்கம் ஒரு எங்களோட உண்மையான அச்சீவ்மெண்ட் ரிசல்ட்ஸ் எப்படியோ அதே மாதிரி எங்களோட ஸ்கூல் எப்படி நகர்ந்ததுன்றதையும் ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் மாதிரி அப்படி செய்யறேன்னு நாங்க யோசிச்சிருக்கிறோம். இதுதான் நாங்கள் அந்த மற்ற துணிப்பொருள் இன்னும் முடிவா கொண்டு வரல. ஆனா சிந்தனை இதுதான், ஒரு நாளும் கடின உழைப்பு எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு எப்பவுமே உதவும். அப்ப அந்த கடின உழைப்பால நாங்க வாழலாம் என்ற விஷயத்த கொண்டு வரதான் எங்களோட நோக்கம். என்ன நன்றி நன்றி மேடம். உங்களுடைய கருத்துகள் உண்மையில எங்களுக்கும் அதோட அந்த ஓட்டத்துல நாங்களும் திங்க் பண்றோம். அதே மாதிரி இப்ப இன்னொரு மிஸ்ஸஸ் என்ன ஆரம்ப பாடசாலைகள்ல தர்மினி மிஸ் இருக்கிறீங்களோ, கதைக்கலாம் உங்களுக்கு? நெட்வொர்க் பிரச்சனைன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன், மெசேஜ் வந்து கொண்டிருக்கேன். தர்மினி மிஸ் கதைக்காட்டி எங்களோட ஆரம்பத்துல பயணிச்சதுல ஏறாவூர் சுதாகரி மேடம் இல்ல, மற்றது இப்ப வேலாயுதம் சார் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நான் ஒரு செகண்ட் எடுக்கட்டான் இருக்கேன். தொணிப்பொருளை பற்றி கதைச்சபடியால் நான் கதைச்சாங்களான் என்ன நாங்கள் இதர் இந்த துணிப்போல ஓப்பனா விடுவோம். அதாவது கை கொடுக்கும் கல்வி சமுதாயத்தை நோக்கிய பயணத்தில் ஐயமட்டின் பங்கு அப்படி பகிபாவம் அப்படி ஒரு துணிப்பொருள் எடுக்கலாமான்றதை பற்றியும் யோசிங்க. மாறுதலை செய்யலாமா? கை கொடுக்கும் கல்வி சமுதாயத்தை நோக்கிய முன்னேற்றத்தில் ஐயமொட்டின் பங்கு அல்லது ஐயமொட்டின் பகிபாவம் அது அந்த வேர்டிங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துணிப்பொருளை கொண்டுடலாம். அந்த பொதுவான ஒரு எண்ணக்கருவுக்குள்ள செயற்பாடுகளை நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கலாம். மற்ற இதுல இன்னொரு விஷயம் முறையில் என்ன சொல்லுவேன், இந்த 100ஆம் நிகழ்வு வந்து விசேடமா நாங்க யாழ்ப்பாணத்துல பாடசாலை செய்யறத தீர்மானிச்சிருக்கிறோம். அதுல முறையில் என்ன நேரடியா வந்து பங்கு பெற்றுவார். அவ சம்பந்தமா இந்த கல்வி அதிகாரியோடையும் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப நேரடியான ஒரு பாடசாலையில நிகழ்வு நடைபெறும் ஒரு குறியீடாக. ஆனா நீங்க சமகாலத்துல உங்களோட பாடசாலைகள்ல ஒரு எண்ணக்கரு ஒன்றா இருக்கணும். அந்த செயற்பாடு வினைத்திறன்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி மாத்தலாம். அதாவது இந்த கல்வி சமூகத்தின் கல்வி ஊடாக ஒரு கை கொடுக்கும் சமுதாயத்தை நாங்கள் கட்டி வளர்க்கிறோம். அப்ப இது சமூகத்துக்கு நாங்க சொல்ற செய்தி. அதை கற்றல் மட்டுமல்ல, கற்றலுக்கு மேலாக சமூக பங்களிப்பு, சமூக இணைவால நாங்கள் இதையும் சாதிக்கலாம். நாங்கள் நெடுக குறைகளை மட்டும் சொல்லாமல் இருக்கிற குறைகளை நிறைகளாக தடைகளை வந்து படிக்கலாம் மாத்திர மாதிரி அதை நாங்கள் எப்படி அதை சாதகமாக்கி முன்னேறலாம் என்ற ஒரு மன துணிவு, ஒரு சமூக விழிப்புணர்வை தான் இதை கொண்டு வலிக்கிறோம். அப்ப அது ஒரு விழிப்புணர்வு வாரமா தான் பாக்குறோம். இதை பெரிய யோசிச்சு கதைங்க. நன்றி. நன்றி பாலியண்ணா. நன்றி நன்றி. இதுல ஜசிந்தா பிரின்சிபல் இல்லைன்னு சொன்னா வேலாயுதம் சார் உங்களுடைய ஆரம்பத்துல இருந்து வரையில நீங்களே நினைக்கிறீங்க? உண்மையாலுமே சார் ஐயமிட்டுன்னு வந்து 100வது ஆண்டினுடைய செயற்பாடுகளை சார் நம்ம யோசிச்சோம் சார். இந்த மற்றவங்களுக்கு உதவி செய்யறதால நமக்கு கிடைக்கிற பலன், அடுத்தது அவங்களுடைய வளர்ச்சி பாதையை வெளிக்காட்டுற மாதிரி செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம்னு தான் பாடசாலையில யோசிச்சிருக்கோம் சார். அப்படியான ஒரு போட்டி நிகழ்வு, அந்த போட்டி நிகழ்வுகளை வச்சு அந்த பிள்ளைகளை வந்து எல்லா பிள்ளைகளையுமே அந்த ஐயமிட்டும் பங்கெடுக்க தரம் 10-11 மாணவர்கள் அனைவரையுமே போட்டியில பங்கு பெற வைக்கிறது, அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற ஒரு செயற்திட்டத்தை தான் முன்னெடுக்க வச்சிருக்கோம் சார். அடுத்தது ஐயமிட்டும் தொடர்பா ஒரு ஆக்கம் ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்கேன் சார். ஐயமிட்டுனுடைய செயற்திட்டம் தொடர்பா அது கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு வந்து சேரும் சார். ஓகே ஓகே.
மற்ற இதுல இன்னொரு முக்கியமான விடயம், இப்ப நாங்கள் மாணவர்களிடம் கேட்கின்றதை பற்றி தான் இப்ப கதைக்கிறோம். ஆனா உண்மையில ஒரு அதிபரண்ட முறையில ஐயமுட்டுல நீங்க 100 வாரம் பயணித்தவர்கள் முறையில உங்களுடைய பாடசாலையில் ஐயமுட்டும் செயற்பாடு எவ்வாறு மாணவர்களை கல்வியில் தக்க வைப்பதில் மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியது என்கின்ற தலைப்புல உங்களுடைய ஒரு செய்தியை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு பாடசாலை அதிபர்கிட்ட இருந்து. அதாவது உங்களுடைய மனதில இந்த பாடசாலையில ஐயமுற்றின் செயல்பாடு உருவாக்கப்பட்டதால பெற்றோருடைய பங்களிப்பு, மாணவருடைய வருகை, மாணவர்களுடைய வளர்ச்சி, அதோட பாடசாலையில் சமூகத்தில் உள்ள நம்பிக்கை, பாடசாலையில் உள்ள மாணவர்களின் வளர்ச்சி, அந்த சமூகத்துல பாடசாலையில இருக்கின்ற ஒரு வளர்ச்சியை தான் சமூகத்துல நீங்க காட்டுறீங்க. அப்ப இதெல்லாம் உங்களுடைய சகல செயல்பாடுகளும் அதுக்கு காரணமா இருக்கலாம். ஐயமுற்றுனும் அதுக்கு பங்கு வைத்திருக்கும். ஐயமுற்று என்றது நேரடியாக கல்வியையும் உணவையும் நாங்கள் ஒரு மாணவனுக்கு தேவையான ரெண்டுலையும் நாங்க டச் பண்ணியிருக்கிறோம். அப்ப அந்த விதத்துல ஒரு அதிபர் என்ற முறையில உங்களுடைய பார்வையில எங்களுக்கு நீங்கள் ஒரு செய்தியை தரலாம், இல்ல ஒரு செய்தியை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் உங்களுடைய மனதான செய்தி என்று நாங்கள் அந்த வாரம் எங்களுடைய குரூப்ல போடுவோம். ஒவ்வொரு அதிபரும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நாங்கள் அந்த செய்தி எல்லாத்தையும் சேர்த்து 100வது வாரத்துக்குரிய ஒரு ரிப்போர்ட்டா நாங்கள் ஒரு ஒரு ரிப்போர்ட் மாதிரி செய்யக்க உங்கள் எல்லாருடைய செய்தியை நாங்கள் அதுல சேர்க்க விரும்புறோம். அப்ப எல்லா அதிபர்களும் செய்தி தந்தீங்கன்னா எல்லாருடைய செய்தியையும் நாங்கள் ஒவ்வொரு பாடசாலையினுடைய செய்திகளாக எங்களுடைய அந்த 100வது வாரத்தினுடைய அந்த ஒரு புரோஷர் ஒரு அறிக்கை மாதிரி செய்ய போறோம். அதுல எல்லா அதிபரும் உங்களுடைய மனதுல இந்த ஐயமுற்றின் எவ்வாறு ஒரு பாடசாலை நிர்வாகத்துல மாற்றத்தையும், பாடசாலை நிர்வாகத்தை ஊக்குவித்தது, பாடசாலை நிர்வாகத்துக்கு அனுசரணையா இருந்தது, சமூகத்தை இணைத்தது, பெற்றோர்களுடைய வருகையை கூட்டியது, மாணவருடைய வருகையை கூட்டியது, அப்படி அந்த மாணவருடைய உள வளர்ச்சி, அதால ஆசிரியர் மாணவர்களுடையான தொடர்பாடல், சமூக வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி, ஈவன் அதிபர்களுடைய வளர்ச்சி அதுல இருக்குது. கல்வி வலயங்கள்ல உங்களுக்கு கிடைக்கின்ற மதிப்பும், அதே நேரத்தில் உங்களை ஒரு முன்மாதிரியான அதிபராக இது நிலைநிறுத்தியது, இப்படி கன விடயங்களை நீங்கள் உங்களுடைய செய்தியிலே தரலாம். அப்ப உண்மையில இதுல ரெண்டா பாக்குறோம். ஒன்று அதிபருடைய சொந்த கருத்தை நீங்கள் எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டா தாங்கோ, ஒரு 1 பேஜ் எல்லாம் தரலாம் நீங்க லெட்டர்ல. அதே நேரத்துல மாணவர்களுடைய பங்களிப்புகளையும் நாங்கள் பாடசாலைகள்ல ஒரு வாரத்துல செய்வோம். அது உங்களுடைய அந்த வேலை அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் பாடசாலை நேரடி அவருடைய செயல்பாடுகளை தடை செய்யாமல் ஒரு அசம்பிளியோ இல்ல வளமையான மாணவர் ஒன்றோட நேரத்துல செய்யலாம் நினைக்கிறேன். இதுல மற்ற அதிபர்கள் யாராவது கை வைத்தினீங்கன்னா நான் கேட்கலாம். நான் ஒரு தடவை கேட்க நான் மற்ற நீங்க நினைக்க கூடாது. கண்டித்தான் யாராவது அதிபர் இதுல ஒரு கண்ட கட்டி அதிபர் இருக்கிறீங்களோ? இல்ல சார், இல்ல டீச்சரா மந்தவா. குட்டியபுரம் அதிபர் இருக்கிறீங்களா? அவரும் ஒரு பழைய காலமா பயணிக்கிற ஒரு பாடசாலை, குட்டியபுரம் பாடசாலை அதிபர் இருக்கிறீங்களா? குட் மார்னிங் சார். நீங்களும் உங்களோட கருத்தை சொல்லலாம். வேண்டாம், நீங்கள்லாம் ஒரு மிக்க மோசமான ஒரு பொருளாதார அந்த சூழ்நிலைக்கு பாதிக்கப்பட்ட பள்ளிக்கூடம். இப்ப நீங்க சொன்ன ஆரம்பத்துல ஆம்புலன்ஸ் போறதான் பழமையா இருந்த ஒரு பாடசாலை, இன்றைக்கு 2 வருஷமா வேற 2 கவலைப்பட்ட நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள. நீங்க அதை பத்தி சொல்லுங்க சார். எங்கட இப்ப இந்த உணவு வழங்கும் செயற்பாடு சிறப்பா போய்கொண்டிருக்கோம். ஆனா இந்த 2 வாரமும் நாங்கள் உணவு வழங்கல கொண்டு அந்த நாட்களும் இருந்தது. அதை விட எங்களுடைய வருடாந்த இந்த பரிசளிப்பு விழா செயற்பாடுகள் வாரம் இருக்கிறபடியா நாங்கள் அதுல கொஞ்சம் பிஸியா இருக்கிறபடியா இல்ல சார், அதை பற்றி தேவையில்லை சார். இப்ப இந்த வார ரிவ்யூ இல்ல, நாங்க பொதுவா கேட்கிறோம் இந்த ஐயமுட்டுன 100வது பாரத செயற்பாட்டை பற்றி உங்களோட கருத்துக்கள், நீங்க என்ன மாதிரி செய்யலாம் அந்த கருத்தை சொல்லுங்க சார். இல்ல, ஐயமுட்டு 100வது வாரத்துக்கு நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட பெற்றோரோட ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு அவையில இருந்து ஐடியாவை எடுக்கலாம்னு நான் யோசிச்சிருக்கேன். நீங்க அந்த ஐடியா எடுத்துட்டு எங்களுக்கு சமரைஸ் பண்ணிக்க மெசேஜா பர்சனலா போடுங்க. அந்த என்ன செய்ய போறோம்ன்ற வேறத தனிப்பட்ட முறையில போடுங்க, குரூப்ல போட முதல். அதான் எங்கள்கிட்ட ப்ரொபோசல் மாதிரி தர சொல்லி நீங்க என்ன செய்யறீங்கன்ற ஒரு சின்ன நாள் தான் காணும் எங்களுக்கு. ஏன்னா நாளை கல்வி வலயத்துல எங்களை யாரும் கேட்டா நாங்கள் உண்மையில மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சிக்கு தான் செய்கிறோம். அதே நேரத்துல மாணவர்களுடைய ஆக்கங்களையும்
ஊக்குவிக்கிறோம்ன்றதான் அதுல மெயின் இதா இருக்கும். நேற்று கல்வி அதிகார கதைக்கு ஒரு விஷயத்த வடிவ ஆணித்தனமாய் சொன்னவ அது ஒரு தேர்தல் கால பகுதியா இருக்கிறதால எக்காரணம் கொண்டும் அரசியல் தொடர்பான எந்த செயற்பாடும் கருத்து பரிமாற்றங்களும் அந்த காலப்பகுதியில் ஈடுபடக்கூடாது பாடசாலைகள். இப்ப பாடசாலையில அரசியல்வாதி உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு கூட சொல்லி சேர்க்கணும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த இதுல கவனமா இருக்கும். அதுல வந்து கவனமா சொன்னவன், அதாவது எந்த விதமான அரசியல் செயற்பாட்டு சம்பந்தமான விவரங்கள் எதுவும் இந்த நிகழ்வோட பயிர் வரக்கூடாது இந்த வகையில. அப்ப அது பிரச்சனை கொண்டும் அதை கருத்துல எடுத்து செயற்படணும். நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய போறீங்க, எங்களோட செயற்பாடு என்ன என்றதை எங்களுக்கு தனிப்பட்ட முறை அனுப்பினீங்கன்னா நாங்க அதை முடிவு பண்ணி தருவோம். இதுக்கு பல அப்படி செய்வோம். மற்றது இந்த கடைசி 2 கிழமை எங்களோட குரூப் வந்து ஓப்பனா விடுவோம். சாப்பாடு படம் போட மாட்டோம். அப்ப அதுல முக்கியமாக இருக்கிற பெரிய பெரிய ஆக்கள் தங்களோட ஒப்பீனியனையும் போடுவின. எங்களை வந்து ஒப்சர்வ் பண்ணி கொண்டு நிறைய பேர் இருக்கீங்க. அப்ப அவைன்ற கருத்துக்களையும் உள்வாங்குவோம். அதிபர்மார் நீங்க ஒவ்வொருவரும் அவங்களோட கருத்துக்களையும் தரலாம். மாணவர்கள் சிறந்த ஆக்கங்களையும் அங்க பங்கிடலாம், பயிரலாம். அதையும் நாங்க முடிவெடுப்போம். இல்லையா? ஆமாம். இல்ல அதான் இப்ப நாங்க தொடர்ந்து அதை பற்றி நான் உங்கள்கிட்ட விடுறோம். இப்ப இன்றைத்தான் நாங்கள் உங்களை ஊக்குவிச்சிருக்கோம். அப்ப நீங்க இனி ஆசிரியர்கள் மீட்டிங்கோ நிர்வாக மீட்டிங்கோ அல்லது அந்த குழுமத்தின் மீட்டிங்கோ ஏதாவது ஒன்றில் நீங்க ஒரு முடிவுகளை எடுத்துட்டு எது உங்களால செய்யக்கூடியதோ அதை நாங்கள் மாணவர்களை முன்னிலைப்படுத்தி செய்கிறது உண்டு. 2வது வந்து அதிபர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு எங்களுக்கு ஒரு 1 பேஜ் ரிப்போர்ட் மாதிரி தந்தீங்கன்னா நாங்கள் அதை ஒரு புத்தகமா வெளியிட போறோம். அதுல உங்களுடைய பாடசாலை சார்பாக அதிபருடைய கருத்தை நாங்கள் வெளியிடுவோம். மாணவர்களுடைய செயல்பாடுகள்ல சிறந்த சில செயல்பாடுகள் நீங்கள் தெரிவு செய்து தந்தா நாங்கள் அதுகளை பார்த்து அதுல 2 சிலதை நாங்களும் செலக்ட் பண்ணி அந்த புத்தகத்துல அட்டாச் பண்ணலாம் யோசிக்கிறோம். ஒரு புத்தக வெளியீடு மாதிரி செய்வோம் இந்த விழாவை 100வது. ஓகே, அப்ப ரூபன் இன்றைக்கு மீட்டிங்கை வெளில முடிப்போம். ஆமா. இப்ப உண்மையில இதை வந்து கலந்துரையாடலோடைய இது வந்து திட்டம் இல்லை. இப்ப நாங்க ஓப்பனா விட்டு இருக்கிறோம். அப்ப இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு நாங்கள் சில இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வருவோம். என்ன அப்ப என்ன விழிப்புணர்வுக்கான ஒரு வாரம்ன்றதை கருத்து இருக்கிறோம். அதுல என்ன துணைப்பொருள்ன்றதை பற்றி ஓப்பன் டிஸ்கஷன்ல விட்டு இருக்கிறோம். உங்களால என்ன செய்ய முடியும்ன்றதை நீங்க பாருங்க. இப்ப இதுல வந்து ஒரு விஷயம் கவனமா இருங்க. இதுல எங்களை பாராட்டுற வாழ்த்துறன்றது இங்க முக்கியம் இல்லை. இந்த தகவலை நாங்க சமூகத்துக்கு கடத்த வேணும். அதாவது நாளைக்கு இந்த சமூகத்துல நாங்கள் திட்டத்துல இருந்து சாதிச்ச நாங்கள் நீங்களும் செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு விழிப்புணர்வு நிகழ்வா தான் பாருங்க. இப்ப இவன் ஒரு சின்ன ஒரு வீடியோ பிரசன்டேஷனும் கொண்ட மாணவர்கள் செய்வார் இருந்தா கூட அது வேற வைக்கிறோம். மாணவர்கள் அந்த ஆரம்பத்தில இருந்து முடிவு மட்டும் அப்படி ஒரு இந்த எங்கண்ட பாடசாலை நடந்த செயல்பாடே ஒரு வீடியோ பிரசன்டேஷன். உண்மையில அதுகள் வந்து நீங்கள் தகவலை எப்படி வழியில கொடுக்கலாம்ன்றது தான் பாருங்க. நீங்கள் பெற்ற அனுபவத்தை இன்னொரு ஆளுக்கு பகிர்ற நிகழ்வா பாருங்க. அப்ப அது நீங்க கல்வி வேலையை வட்டக்கல்ல இருந்து கூட அங்கே கூப்பிட்டு செய்ய விரும்பினா செய்யலாம். உங்களோட விருப்பங்கள் நாங்க அதுக்கு கட்டாயப்படுத்தல. உங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதை பெரிய கதைப்போம். ஏதாவது சிக்கல் இருந்தா. அதுல ஒரு விஷயம் தான் தேவை கேட்கிறோம். அன்றைக்கு ஒரு பல மரம் நட்டா நல்ல மண்டு விரும்புறோம். அதாவது ஐயமுட்டன் ஒரு வெளிச்சமா அது எப்பவும் இருக்கும். அந்த பாடசாலையில 100வது வாரத்துல நடப்பட்ட ஒரு மரமண்ட ஒரு வரலாறு எப்பவும் இருக்கும். ஒரு கனகாலம் இருக்கக்கூடிய மரமா நடவும். ஒரு பழம் தர்ற ஒரு பயன் தர்ற மரத்தை அந்த மரத்தை பார்க்க ஞாபகம் வரும். இது நாங்கள் இந்த காலத்துல ஐயமுட்டன் செய்யக்க 100வது வாரத்துல நட்ட மரம் இன்றைக்கு காய்க்குது பழுக்குதுன்னு சொல்ற வரலாறு வரும். அதையும் கருத்துல எடுத்துக்கொள்ளுமா. அப்ப வேறு கருத்துக்கள் ஒன்றும் இல்லையாண்டா நாங்கள் முறையில் முடிக்கலாம். என்ன வணக்கம் சார். கந்தகட்டிய சார், இன்னைக்கு நாங்க நேத்து வந்து சமரி அனுப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். அப்புறம் நம்ம மொத்த மாணவர் வந்து 881 சார். ஒரு மாணவர் செலவு வந்து சார் 4.5% சார். மத்த சார் நீங்க கூப்பிடாம இருக்கவும் நான் இப்ப கடைசியா முடிக்கிறனால கேட்டேன் சார். சந்தர்ப்பம் ஒண்ணு என்ன தருவீங்களான்னு சார்? சார் இப்ப நீங்க சொன்ன கருத்துக்களை நாங்க எங்களது பாடசாலை இன்னைக்கு அதிபர் ஜாயின் ஆகல சார். நான் அவர்கிட்ட எல்லா கருத்துக்களையும் சொல்றேன் சார். நாங்களும் அந்த 100வது விழாவுக்கு சார் எங்களது பாடசாலை மாணவர்கள் சார்பாக ஆக்கங்களை தந்து உதவுறதுக்கு வழிவகுக்கிறோம் சார். நன்றி. வேற யாராவது சொல்லுங்க மிஸ்ஸஸ் தர்மி மேடம் சொல்லுங்க. எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா ஜாயின் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு முரளி. ஏன்னா இந்த 100வது வாரம் சம்பந்தமா எங்கட ஸ்கூல்ல நடத்துறதுக்கு முழு ஒத்துழைப்பும் நாங்கள் தருவோம் பாடசாலை சமூகம் ரீதியாக. அதே நேரம் நாங்கள் வலயத்தோடையும் நான் கதைச்சினான். அப்ப எல்லா விஷயத்தையும் நான் ஒருங்கிணைத்து வடிவாக செய்யறதுக்கு 100% ஒத்துழைப்பை தருவேன் முரளியனா. உண்மையில நான் இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நவம்பர்ல ஸ்ரீலங்கால நான் எனக்கு அந்த நேரம் எவ்வாறு அது பயணங்கள் இருப்பது தெரியாத நான் 7 மாநாள பாடசாலை வேற பார்க்க. சரி ரோமா, தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். நான் பதுல
தெல்பத்த இலக்கம் ஒன்று தமிழ் வித்தியாலயத்துல இருந்து பொறுப்பாசிரியர் பேசுறேன் சார். தெல்பத்தை அதுவே உங்களை தான் கூப்பிட்டுனாங்க. ஆமாம், சொல்லுங்க. அது காலையில கொஞ்சம் 6:30 ஆயிடுச்சு சார். எனக்கு கரண்ட் இல்லாதனால வைஃபை கனெக்ட் பண்ணிக்க முடியல சார். அது பரவாயில்ல, சொல்லுங்க. சார் சென்ற வாரம் 2 நாள் தான் எங்களுக்கு உணவு வழங்கக்கூடியதாக இருந்துச்சு சார். பாடசாலையில தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் வந்துருச்சு. அதனால கொஞ்சம் சிக்கலாக போயிடுச்சு சார். அடுத்த கிழமை அது பூரணமா நிறைவேற்றிடலாம் சார். அதனால தொடர்ந்து உணவு வழங்குவோம் சார் அடுத்த கிழமை. ஓகே ஓகே, நன்றி மேடம். நன்றி. ஓகே, நான் அனுப்பி வைக்கிறேன். பிரச்சனை அதிபருக்கு நீங்க சொல்லுங்க, அந்த இதையும் சொல்லுங்க, அந்த என்ன ஐயமுட்டின் வேறம் சார்பான ஆக்கபூர்வமான முடிவுகள் எடுத்து என்ன செய்ய போறீங்க, மாணவர்கள் எவ்வாறு கொண்டாடுங்கன்றதையும் ஒரு அதிபரை சொல்லுங்க. ஓகே சார், நான் சொல்றேன் சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே ரூபன், அப்ப நாங்க வேற இனியும் கதைக்க இல்லாட்டி அப்ப முடிக்கலாம். வேற கதைக்கணும்னா கேளுங்க. கடைசியாரு ராஜா பொறுப்பாசிரியர் கதைக்கிறேன் சார். சொல்லுங்க. இவங்களுக்கு அந்த காட்டணிய முடியலாம போயிட்டு சார். நான் கொஞ்சம் சேத்தாட்டம் வந்தனால நாங்களும் இந்த 100வது வேற இதுல பாடசாலையில இப்ப கடைசியில சொன்ன மாதிரி அந்த பழமரங்கள் எதுவும் வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். 100வது வேரத்துல அந்த நிகழ்ச்சியில நாங்களும் எங்கட பாடசாலையும் உங்களோட இணைந்து கொள்ளும் என்றதை தெரிவித்துக் கொள்றேன் சார். நன்றி நன்றி. வேற முடியல நித்யா கேட்கிறேன் சார். சொல்லுங்க சார். ஒரு விடயத்துக்கு மறந்துட்டேன் சார். முதல்ல எங்கட ஸ்கூலுக்கு இப்போ ஸ்மார்ட் போர்டு கிடைச்சிருக்கு சார் பிள்ளைகளுக்கு. இது எங்களுடைய ஸ்கூல் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. அதை எடுத்து தந்ததுக்காக வேலாயுதம் சாருக்கும் சார், உங்களுடைய ரூபன் சாருக்கும் உங்களுக்கும் அந்த டொனேட் பண்ணாங்க ஆஸ்திரேலியால இருந்து சார், அவங்களுக்கும் ஸ்பெஷலா இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறோம் சார். இந்த அதிபர் சார்பிலையும் பாடசாலை சார்பிலையும். அப்போ 100வது வாரத்துல நாங்க எங்களால முடிஞ்ச கட்டாயம் செய்வோம் சார். இது எங்கட விழிப்புணர்வு மற்ற பாடசாலைகளுக்கு தேவை சார். அதால செயற்றிட்டம் மட்டும் நாங்க செய்வோம் சார். அதை நான் அதிபர்கிட்ட இந்த சொல்றேன் சார். நன்றி மேடம். நன்றி சார். வணக்கம், நான் கொட்டடி பிரின்சிபல் கதைக்கிறேன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். உண்மையில சார் உங்களுடைய செயற்பாடு போற்றுதற்குரியது. என்னண்டா நான் அந்த பக்கம் பெருசா பார்க்க தேவையில்லை. என்னடா கமலமூர்த்தி சாரும் இருக்கிற நீங்கள் ஒரு மிக நுணுக்கமாக வடிவா பார்த்து உடனே அது செயற்படுறீங்க. அது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான எங்களுக்கு போன்ற ஆட்களுக்கும் அது ஒரு அனுபவத்தை தந்து கொண்டு இருக்கின்றது. சில தவறுகள் ஏற்படுது, அது கொஞ்சம் நாங்கள் மினிமைஸ் பண்ணுவோம், இல்லை முட்டாக இல்லாமல் செய்வோம் எதிர்காலத்துல. மற்றது உங்களுடைய வாரத்துக்கு நாங்கள் கொஞ்சம் என்னென்றால் வகுப்பு ரீதியாக பேரண்ட்ஸை அழைத்து அவைக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏன்னா அந்த பக்கம் எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கின்றது. உணவு வளங்களுக்கு மட்டுமல்ல, கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்கும் அது ஒரு பெரிய தடையாத்தான் இருக்கின்றது. நாங்கள் அதை செய்வோம். உங்களுடைய செயற்பாடு மென்மேலும் வளர வேண்டும். எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தோம். நன்றி சார். நன்றி நன்றி சார். இணைஞ்சு கொண்டாக்கு உண்மையில நன்றி சார். இப்படி நீங்க கருத்து சொல்றான் எங்களுக்கு சரியான நாங்க சரியா பயணிக்கிறோம்ன்றதை உறுதிப்படுத்தக்கூடிய இருக்கு சார். உண்மையில நீங்க செய்கிற சேவை நிறைய செய்கிறீங்க. கருத்து சொன்னது நன்றி சார். நன்றி. வேற பாடசாலைகள் மறுபடியும் என்ன நான் முடிப்பேன் அப்பண்டா ஓகே. மறுபடியும் என்ன நீங்க முடிச்சு விடுங்க. ஓகே, அப்ப நாங்கள் எங்களுடைய இந்த மீளாய்வு கூட்டத்தையும் இந்த கலந்துரையாடலையும் நாங்கள் இப்பொழுது நிறைவு செய்வோம். இணைந்த அனைத்து அதிபர்கள், ஆசிரியர்கள், அவருடைய இணைந்த சாவலருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துகளும். ஓகே, நன்றி. இணைந்து கொண்ட எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் ஐயமுற்றின் சார்பில் இருக்கிற கூப்பின நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். அடுத்த 2 வாரத்துல மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. நன்றி. நன்றி சார்.